இரண்டு மாணாக்கர்களை அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வருக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தலைவர் திரு ரெங்கல்லே வள்ளியப்பண்ணன் அவர்களையும் அவருடன் உரையாட வந்திருக்கும் 5 ஆட்சிமார்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ரூட்ஸ் ஆஃப் நகரத்தார் என்ற அமைப்பில் இருந்து வந்திருக்கும் திருமதி CTRM வள்ளியம்மை ஆட்சியையும் தஞ்சாவூர் பிளாசம் ஸ்கூல் பிரின்சிபல் திருமதி சிவகாமி வள்ளியப்பன் ஆட்சியையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக நான் என்று கோவை நகரத்தார் மகளிர் சங்க சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நகரத்தார் பெருமக்களுக்கு இன்று நமது மகளிர் சங்கம் நடத்தும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சி மகளிரின் வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நமது நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்களாக ஜனவரி மாதம் பொங்கல் திருநாள் கோவை நகரத்தார் சங்கம் ஏற்பாடு செய்த பொங்கல் விழாவில் முதல் முறையாக கோவை நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகிகள் ஆகிய நாங்கள் பொங்கல் வைத்து விழாவை சிறப்பித்தோம். மகளிர் தின விழா அன்று கோவை நகரத்தார் சங்கம் ஏற்பாடு செய்த காரைக்கால் அம்மையார் விருது வழங்கும் விழாவில் வந்த மகளிர் அனைவருக்கும் கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக பல வகையான மரக்கன்றுகளை கொடுத்து விழாவை சிறப்பித்தோம். டாக்டர் சொர்ணா ஆச்சி அவர்கள் பற்களை பற்றியும் பற்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் ஒரு ஆலோசனை கூட்டமாக நம் மக்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அத்துடன் மகளிருக்கு விளையாட்டுப் போட்டிகளும் வைத்து கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக பரிசுகளை வழங்கினோம். இதைத் தொடர்ந்து 12/4/2025 அன்று கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக அன்று செட்டிநாடு ஆட்சிகளின் சுவையான சமையல் போட்டியை நடத்தி அதில் சமையலில் தேர்ச்சி பெற்ற 2 ஆட்சிகளை நடுவர்களாக நியமித்தோம். அதில் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளையும் வழங்கினோம். நம் நகரத்தார் குழந்தைகளுக்கு இலவசமாக தொழில் சார்ந்த கோடை வகுப்புகள் 1 வாரம் நடத்தினோம். அதாவது உள்ளன் நூலில் மாலை கட்டுதல், கைச்சேன், தோடு, பாசி தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், பூச்செண்டு தயாரித்தல், படம் வரைதல், யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்த நமது ஆட்சிமார்களில் சில பேரை ஆசிரியர்களாக நியமித்தோம். இந்த கோடை வகுப்புகள் பிருந்தாவன் ஸ்கூலில் நடைபெற்றது. இதில் நமது குழந்தைகள் பங்கேற்று ஆர்வத்துடன் கலைகளை கற்றுக்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து நமது உறுப்பினர்கள் குடும்பத்துடன் ஒரு நாள் கேரளா சுற்றுலா சென்று வர ஏற்பாடு செய்தோம். அங்கு மொத்தம் 3 கோயில்களுக்கும் 1 கடற்கரைக்கும் அழைத்து சென்றோம். இந்த நிகழ்வு அனைவருக்கும் மனமகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் தந்தது. சென்ற மாதம் மகளிர் சங்கம் உறுப்பினர்களுக்கு செட்சாரி ஏற்பாடு செய்தோம். பிறகு 2வது ஆடி வெளியில் 108 திருவிளக்கு பூஜையை நம் சங்கம் வளாகத்தில் சிறப்பாக நடத்தினோம். இதற்கு கோவை நகரத்தார் சங்கமும் இளைஞர் சங்கமும் பெரும் ஆதரவு தந்தார்கள். மிகவும் உறுதுணையாகவும் இருந்தார்கள். கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் செய்து கொண்டிருக்கும் ஏட்டுக்கல்வி நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி தமிழ் கல்வியை கற்றுத்தர சேவை பணியில் கையில் எடுத்துள்ளோம். இதைத் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை 2 மாணாக்கர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்க முடிவு செய்துள்ளோம். இதோ இன்று 2 மாணாக்கர்களுக்கு உதவித்தொகையை அளிக்க உள்ளோம். மென்மேலும் இந்த சேவையை செய்ய மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். இவை அனைத்தும் நமது மகளிரின் திறன்களை வளர்க்கவும் அவர்களுக்கான மேடையை உருவாக்கவும் உதவுகின்றன. இன்று இங்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆட்சிமார்களுக்கும் நன்றி. இன்று நல்ல முறையில் நடக்கவிருக்கும் கருத்தரங்கத்தை இதுபோல் பல நிகழ்வுகளையும் நடத்த கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் நிர்வாகிகள் ஆகிய நாங்கள் இன்முகத்துடன் செயல்பட உள்ளோம். இதுபோல் தங்கள் ஆதரவை தொடர்ந்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மகளிர் சங்க சிறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் வந்திருக்கும் நகரத்தார் சங்க தலைவர் திரு சுந்தரேசன் அவர்களே, நகரத்தார் இளைஞர் சங்க தலைவர் கவிப்பட்டி கணேசன் அவர்களே, இன்று கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று வழிநடத்த இருக்கும் ரெங்கல்லே வள்ளியப்பன் அவர்களே, விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். மகளிர் சங்கம் தொடங்கி இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் பெரிய அளவில் சாதிக்கின்ற ஒரு சங்கமாக இது இன்னும் சீக்கிரம் அமையும் என்பதை என் வாக்குரையாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா இப்போவே இன்னைக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு கருத்தரங்கம் என்பதை பெண்களை ஈடுபட வைத்து அவருடைய கருத்துக்களை சொல்ல வைத்து கேட்டு அதில் நாம் ஏதாவது பயன்பெற முடியுமா என்ற அளவிற்கு இந்த கருத்தரங்கத்தை நீங்கள் அமைத்திருப்பது பாராட்டுக்குரியது. உண்மையிலேயே நான் உங்களை பாராட்டுகிறேன். கருத்தரங்கத்தை நிரல்படுத்தி நடத்துவதற்கு ரெங்கல்லே வள்ளியப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக அருமையாக பேசக்கூடிய நண்பர். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே
அவர் நடுவராக இருந்து இந்த கருத்தரங்கத்தை வழிநடத்தி செல்வது நாமெல்லாம் இன்று ஒரு நல்ல நிகழ்ச்சியை காண இருக்கிறோம் என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நகரத்தார் சங்கத்தின் தலைவர் சுந்தரேசன் அவர்கள் நகரத்தார் சங்கம் தொடங்கியதிலிருந்து மிக அருமையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலே நாங்கள் எல்லாம் தலைவராக இருந்து செயல்பட்டதை விட அதுதான் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது முன்னால் இருப்பவரை விட அடுத்தவர் அதிகமாக செய்வது என்பதுதான். நாங்கள் எல்லாம் செய்ததை விட அதிகமாக இன்று மாதம் ஒரு கூட்டம் என்று அதற்கெல்லாம் வாய்ப்பளித்து உண்மையிலே அதற்காக நகரத்தார் சங்க தலைவர் திரு சுந்தரேசன், இங்கே வந்திருக்கும் ராமநாதன், செயலாளர் OLS, ஏன்னா இவங்கெல்லாம் அயராமல் பணியாற்றுகின்ற ஒரு பாங்கை நீங்கள் உங்களை வழிநடத்துவதற்கான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி இளைஞர் சங்கத்தில் கௌபண்டி கணேசன் இருந்தாலும் சரி, மற்றவங்கெல்லாம் பல பணிகளை அற்புதமாக செய்கிறார்கள். அந்த அளவிற்கு நீங்கள் பணி செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் பெண்கள், இன்னும் ஆண்களை விட சிறப்பாக நிதானமாக சிந்தனையோடு மிக தெளிவாக எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் பெண்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது. எத்தனை தான் நாங்கள் ஆண்கள் பேசினாலும் கூட ஒரு குடும்பத்தை வழி நடத்துகின்ற பெருமை பெண்களுக்குத்தான் உண்டு. அந்த குடும்பத்தை வழி நடத்துகின்ற அந்த ஒரு அனுபவமே உங்களை ஒரு நிறுவனத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் உறவாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நிச்சயம் தரும். நீங்கள் குடும்பத்தை நடத்துகின்ற அந்த அனுபவத்தை வைத்து இந்த சங்கத்தையும் மிகச் சிறப்பாக நடத்தலாம். நமது இந்த சங்கத்திற்கு இப்போ ஓரளவு பெண்கள் மகளிர் சங்கம்னால பெண்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்கள் இன்னும் நிறைய அளவில் வர வேண்டும். ஏன்னா நம்ம பெண்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவருடைய எண்ணங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு செயலை எடுத்து செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது நகரத்தார் சங்கத்தில் ஆண்கள் எல்லாம் மிக வர வேண்டும். நான் அடுத்த கூட்டங்கள் ஆண்கள் வருகின்ற கூட்டத்திலே நான் OLS அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகளிர் சங்கத்துக்கும் நிறைய பேர் வந்து இவரை ஆதரவு தர வேண்டும். ஏன்னா நாம் இவங்க பேசுகிறதையும் செய்கின்ற செயல்களையும் நாம் கேட்டு பார்த்து பாராட்டினாத்தான் அது மிகச்சிறந்த இதுவாக. பாராட்டுங்கிறது ஒரு யாருக்கும் ஊக்கப்படுத்துகின்ற ஒன்று. நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைய நீங்கள் நம்மளை அறியாமலே நீங்கள் தாய்மார்கள்லாம் வச்சுருக்கீங்க. ஒரு குழந்தை ஒரு அற்புதமான செயலை செய்து விட்டால் உடனே கண்ணுன்னு ஐயோ அழகாக செஞ்சுட்டியப்பான்னு கொஞ்சுவீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு உற்சாகம் இருக்கும். அந்த குழந்தை இன்னும் புதுதாக செய்ய ஆசைப்படும். அது மாதிரி மகளிர் சங்கத்திலே ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் நாம் பாராட்ட வேண்டும். பாராட்டத்தான் மகளிர்கள் இன்னும் அருமையாக அவர்கள் செயல்படுவார்கள். அந்த வகையிலே இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி கருத்தரங்கங்களிலே நீங்கள் ரொம்ப பேர் நீங்கள் மேடையில் பேசுகிறதுங்கிறதெல்லாம் உடனே வர்றதில்லை. யார் வேணாலும் தைரியமாக பேசுகிறது அல்ல, தைரியமாக நிற்கிறோம், எதையோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு வந்தாக்க யாருமே எளிதாக எதை பற்றியும் பேசலாம், எதை பற்றியும் கருத்து சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய கம்ப சித்திரம் என்று சொல்வார்களே, அப்படி அந்த கம்ப சித்திரம் கம்பனை போன்ற கம்பன் காவியத்தை போன்ற ஒரு பெரிய செயல் அல்ல, யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடியது. அதுவும் ஆர்வம் உள்ளவர்கள் அதுக்கு தயார் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஆர்வமுள்ள பெண்களாக இருந்தால் வீட்டிலேயே நாம் என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து இங்கே ரொம்ப அழகாக பேசுவாங்க. அந்த வகையில் இந்த மகளிர் சங்கத்தை நீங்கள் மிகச் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும். நிறைய உங்களுக்கு ஒரு காரியங்களை எடுத்து செய்து சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டால் இந்த ஆண்கள் சங்கத்துக்கு நகரத்தார் சங்கத்துக்கு போட்டியாக பெண்கள் சாதனைகள் புரிய வேண்டும். வெறும் பேச்சு மட்டும் இல்லை, நாம் நம்ம சமூகத்துக்கு சமுதாயத்திற்கு கூட இருக்கின்ற மக்களுக்கு நம்மளால் என்ன உதவ முடியும், எப்படி உதவியாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது ஒன்றே போதும். வெறுமன கூட்டம் போட்டால் கருத்தரங்கம் நடத்தணும் என்பது மட்டுமல்லாமல் நமது சமூகத்தில் நமது இருப்பவர்களுக்கு, சமூகம் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சரி, எளியவர்களுக்கு நாம் ஒரு உதவியாக கரம் கொடுக்கிறவர்களாக, ஆறுதல் சொல்லுகிறவர்களாக, அணைத்து கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகளை செய்கிறோம், கூடுகிறோம். இப்போ எல்லாம் ஒன்றா கூடி நம்ம ஏன் செய்கிறோம் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருகிற பொழுது நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறோம், ஒருவர் பேசிக் கொள்கிறோம், ஒருவருடைய ஆதங்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆதங்கங்களுக்கு ஆதரவை பெற்றுக் கொள்கிறோம்.
அதனால தான் இந்த சந்திப்புகளும் நாம் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து சந்திக்கணும், பேசணும், கலந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம்னு நான் சொல்கிறதே. நான் வீட்டில் எத்தனையோ பணிகள், பணிச்சுமைகள், பிள்ளைகளுக்கு கடமை, வேலைக்கு செல்கிற கணவனுக்கு கடமை, நாமும் வேலைக்கு செல்ல வேண்டும். இப்போ இருக்க பெண்களுக்கு உண்மையிலேயே மிகவும் சிரமம். ஏன்னா வீட்டையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், வீட்டுக்காரரை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட பெண்கள் சாதிக்கிறார்கள், இன்று சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நமது பெண்கள் இன்று வேலைக்கு நல்லா படித்து வேலைக்கு போகிறவங்க தான் யாரை பார்த்தாலும். படிக்காமல் யாராவது பெண்களை இப்போ இந்த தலைமுறையை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 20 வயசுக்குள்ளே இப்போ வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளை நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்கள் படித்து ஒரு சாதிக்கின்ற ஒரு பெண்களாக, வேலை எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சுறுசுறுப்பாக இயங்குகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். நம்ம அந்த காலத்திலையும் வீட்டு வேலைகளை பார்த்து பெண்கள் தன்னுடைய கடமையை செய்தார். அந்த காலத்தில் இருந்தவங்களாம் சும்மா இருக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டு வேலைக்கு போகலாம். இப்போ தான் நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம். அன்றெல்லாம் அவர்களே செய்தார். அந்த வேலையை செய்கின்ற ஒரு பணியாலேயே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அதிலே பெரிய மகிழ்ச்சியை அதுதான் முக்கியம். ஒரு கடமையை செய்கிற போது அதில் ஒரு இன்பம் பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும். அப்படி ஒரு மகிழ்ச்சியோடும் ஆதரவோடும் நம்ம கடமையை செஞ்சால் தான் அந்த கடமைக்கும் பெருமை, நமக்கும் மனம் ரொம்ப லகுவாக இருக்கும், யாருக்கும் எளிதாக இருக்க முடியும். அப்படி அந்த காலத்தில் அந்த மாதிரி உழைத்தார்கள். இப்பொழுதுள்ள காலத்துக்கு இந்த மாதிரி பெண்கள் படிக்கிறார்கள், பட்டம் வாங்குகிறார்கள். பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி பாடினது அதுக்கு தான். அப்போ ஆனால் பாரதி பாடின காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை. பாரதி அன்று பாடிய பாரதியினுடைய கனவு தான் இன்று நிறைவேறுகிறது. அதனால்தான் நம் பெண்கள் எல்லாம் பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதுமாக இன்று எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். அதுவும் நகரத்தார் பெண்கள் ரொம்ப நல்ல படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ள பெண்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி பெண்களை எல்லாம் அடையாளம் கண்டு இங்கே அழைத்து வந்து பேச செய்ய வேண்டும். அந்த மாதிரி இருக்கிறவங்க யார், என்ன, எங்கே இருக்காங்க, எந்தெந்த ஊரில் இருக்காங்க. ஒவ்வொரு மகளிர் சங்கத்தோடும் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், நாம் எந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினால் நமக்கு பயனாக இருக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வகையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதும் என் அளவில் சொல்கிறேன், நமது நகரத்தார் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் செய்கிறதுக்கான அத்தனைக்கும் உங்களுக்கு தோளோடு தோள் நின்று தோள் தருவார்கள் என்பதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம நகரத்தார் சங்கம் இன்று இயங்குவது போல இந்த மகளிர் சங்கத்தை இயக்க வைக்க வேண்டும் என்று இந்த OLS செக்ரட்டரி, ஏன்னா இவர் நம்ம சுந்தரேசன் தலைவராக வர்ற போதே OLS செக்ரட்டரியாக வரணும்னு ஆசைப்பட்டார். அப்படி ஒரு OLS மாதிரி ஒரு செக்ரட்டரி வந்து படித்ததுனால தான் இன்றைக்கி தலைவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல பெயருடன் திகழ முடிகிறது. அவங்கள்ட்டலாம் நீங்கள் யோசனையை கேட்டுக்கணும், வேற ஒன்று எப்படி நடத்தலாம், என்ன பண்ணலாம். ஏன்னா அவங்க இந்த ஒரு நிறுவனத்தை நடத்துவது என்பது, ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது ரொம்ப நெளிவு சுழிவாக நடத்த வேண்டும். நீங்கள் வெறுமனை வீட்டில் குடும்பத்தில் செய்கிற நம்ம பிள்ளைங்களோட போடா வாடா அப்படி கோச்சலாம் போகிறோம், அப்படி இல்லை. இது நாம் பொதுவிலே உள்ளவர்களோடு பழகுகிறோம். விட்டு கொடுத்து பழக வேண்டும், தனிந்து போக வேண்டும், பணிந்து போக வேண்டும், சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டும், சொல்வதற்கு எதிர்ப்பு சொல்லக்கூடாது. எதிர்ப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்ப்புகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடக்க முடியாது. அப்பொழுது எதிர்ப்புகளை எப்படி சந்திக்க வேண்டும்? எதிர்ப்புகளை நாம் தோளோடு தோள் அணைத்து இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன என்று அவர்களையே கேட்டு அவர்கள் மூலமாகவே அதற்கு தீர்வையும் நாம் பெற்றுவிட முடியும். அந்த வகையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்ற என்னுடைய கருத்துக்களை சொல்லி, நான் ரொம்ப பிள்ளைகளுக்காக எழுதிய பாடல்களே ரொம்ப நான் அடிக்கடி நான் சொல்கிற பாட்டு ஒன்று, அது எந்த காலத்துக்கும் பொருந்தும், எல்லா பெண்களுக்கும் பொருந்தும், எல்லா நிறுவனத்துக்கும் பொருந்தும். அப்படி ஒரு பாடலை உங்களோடு ஒரு 4 வரி பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் நான் ஒரு 4 வரி மட்டும்தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது, படுத்து கிடக்கும் மாடுகள் ஊரின் பாதை அறியாது, பந்தய குதிரையை வண்டியில் கூட்ட தூரம் தெரியாது, பிறக்கும் பிள்ளையில் பெரியவன் சிறியவன் வேதம் கிடையாது, உறக்கம் குறைந்தவன் உழைப்பில் மிகுந்தவன் உயர்வது தவறாது என்பதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்ன பாடல். அதனால நாம் நம்முடைய உழைப்பை முதன்மைப்படுத்தி எந்த செயலையும் செய்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை இன்றைய வாழ்த்துச் செய்தியாக உங்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். வணக்கம்.
இந்த அளவும் எங்களுக்கு பெரிதும் துணை என்று வழிகாட்டியாக இருப்பவர் கோவை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நன்கொடை வழங்கி அதை குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி வழங்க ஊக்குவித்தவர். கவிதை எழுதுவதில் கை தேர்ந்தவர். கோணாம்பட்டை கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய நகரத்தார் மேம்பாட்டு கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கின்ற ஆட்சிமார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் மகளிர் மகளிர் சங்கத்தில் 400 பேருக்கு மேலே உறுப்பினர் இருக்கீங்களா? ரொம்ப குறைவாக இருக்குது. அண்ணே சொன்னாங்க நகரத்தார்கள் தான் வரல அப்படின்னு சொல்லி ஆட்சிமார்கள்லாம் இருக்காங்கன்னு. அதுக்கு காரணம் எல்லாம் மகளிர் சங்கத்தில் உற்சாகமாக எல்லாம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்போடு நிறைய செய்யணும்னு ஆர்வம் ரொம்ப இருக்குது. அது அண்ணன் சொல்கிற மாதிரி நகரத்தார் சங்கம் கண்டிப்பாக உங்களோட இருக்கும். என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம். அண்ணன் ஓஎல்எஸை பற்றி சொன்னாங்க. ஓஎல்எஸும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நிச்சயமாக அதை நம்ம இன்னும் மேலே என்னென்ன பண்ணணுமோ நகரத்தார் சங்கம் உங்களோட இருக்கும். நல்ல அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு செயல்களை, நல்ல ஒரு மகளிர்களுக்கு உபயோகப்படுற நிகழ்ச்சிகளை நடத்துனீங்கன்னா நிச்சயமாக அது நம்ம மகளிர் சங்கம் மேலும் மேலும் வளரும். அதுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போங்கிறதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நகரத்தார் மகளிர் நம்ம ஆட்சிமாரெலாம் வந்திருக்கீங்க. எல்லாரையும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் குற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுளையும் நனிபசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனினும் என் தமிழே ஈரென்பேன் தம்பி. இந்த கருத்தரங்குக்கு ரெங்கேவே வள்ளியப்பன் வந்திருக்காங்க. அவர் எனது நண்பர், சிறந்த எழுத்தாளர், தொகுப்பாளர். நம்ம எம்ஏ பழனியன் செட்டியாருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புஸ்தகமாக தொகுத்து வழங்கினது அங்கே ரெங்கே வள்ளியப்பன் தான். ஸோ அவர்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தமிழ் இலக்கணத்துலேயும் இலக்கியத்துலேயும் அவங்க ரொம்ப புலமை வாய்ந்தவங்க. நான் அவங்கள பற்றி ஒரு சின்ன என்னுடைய கவிதை. சொல்லும் மொழியெல்லாம் சுவையான செந்தமிழாய் வெல்லும்படி சொல்லும் ரெங்கே தமிழ் பன்னளவு அறிந்த அறிஞன் பதிப்புலகச் சுடராய் பாரளவும் எழுத்துலகாக அளந்த கலைஞன் நிமிர்ந்த நோக்கு நேர்மை போக்கு தமிழின் வளர்ப்பு தகமை சிலிர்ப்பு அழைப்பால் குளிர்ந்த அகத்தை தனது உழைப்பால் கவர்ந்த உளத்தல். அவர் இங்கே வந்திருக்கிறது கலந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய சிறப்பு. மகளிர் சங்கம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துது. ஆனால் நம்ம செட்டியார் நம்ம நகரத்தாருடைய பற்றி எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இளைஞர்களுக்கெல்லாம் எந்த விதமான நம்மளுடைய முன்னோர்களை பற்றியோ நம்முடைய பழைய இதை பற்றியோ அவங்களுக்கு கலாச்சாரத்தை பற்றியோ பண்பாடை பற்றியோ தெரிகிறது இல்லை. ஸோ அதை மகளிர் சங்கம் ஒரு பெருசாக எடுத்து பண்ணணும். ஏன்னா நகரத்தார்கள் மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஒரு தனித்துவம், எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் உண்டு. அது உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், நம்மளுடைய கட்டிடங்கள் ஆர்கிடெக்சர் வேறு எங்கேயுமே அது மாதிரி பார்க்க முடியாது. அது மாதிரி நம்மளுடைய திருமண சடங்குகள் சரி, நம்மளுடைய கணக்கு வழக்கு ஐந்துகையை பற்றியெல்லாம் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தெரியுமானா தெரியலை. ஐந்துகைன்னா என்னங்கிறதே தெரியாது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வளர்க்குற போது பிள்ளைங்க ஆட்சிமார்கள் குழந்தைகளை, ஏன்னா இப்போ நம்ம குழந்தைகளெல்லாம் நான் ரொம்ப பார்க்குறதே இல்லை, அவங்க கவனிக்கிறது இல்லை, அது எதுபாடு வாழறது பார்க்குறது. அதெல்லாம் அவங்களோட நம்ம அடிக்கடி நம்ம அந்த காலத்துலலாம் அப்பத்தா ஐயாலாம் படுக்கிற போது கதை சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அது மாதிரியெல்லாம் இப்போ அப்படியெல்லாம் அப்பத்தா ஐயாட்ட வர்றதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, பெரியவளை பேசுகிறதும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு போக்கு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் மாறணும். அதனால் நமக்கு நம்மளுடைய சொல் வழக்கே பாதி பேருக்கு தெரியறதில்லை. நம்ம
அம்மை அப்பன்னு சொல்லுவோம். வேறு எதுலேயுமே அம்மை அப்பன்னு சொல்கிறது. நீங்கள் வள்ளியம்மை வள்ளியப்பன், நாச்சியப்பன் நாச்சம்மை, ஏகப்பன் ஏகம்மை, அந்த மாதிரி அம்மை அப்பன்னு சொல்கிறது நம்ம ஒரு ஜாதியில் தான். ஏன்னா அது வந்து சிவனுடைய இது, அது சிவகுலத்தில் தான் அந்த மாதிரி வருது. ஸோ அதை நம்ம பின்பற்றணும். இப்போ அதெல்லாம் பேர்கள்லாம் அது மாதிரி கிடையாது. எல்லாம் வெவ்வேறு பேர்கள். நம்ம செட்டியார்களானே தெரியறதில்லை. அந்த காலத்தில் ஏன்னா நம்ம ஒரு பாட்டனாரை பற்றி, தந்தையாரை பற்றி, முப்பாட்டனாரை பற்றி யாருன்னு தெரியணுங்கிறக்காக தான் லாசமே நம்ம போடுவோம். பேனா சீனா தானா வீணா அப்படின்னா ஐயா பேர் என்ன அப்படின்னா அந்த குடும்பம் என்னங்கிறது யாருக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. யார் என்னங்கிறதே தெரியாது. அதில் பேர்கள்லாம் சுரேஷ் குரேஷ் அந்த மாதிரி என்னென்னமோ பேர்கள் வர்றாங்க. அதனால் ஒரு செட்டியார்கள்லாம் நம்மளுடைய பிள்ளைங்களாங்கிறதே தெரியாது. ஸோ அதெல்லாம் மாறணும். பழைய மாதிரி அதெல்லாம் நமக்கு தெரியணும் எல்லாமே. ஆனால் நம்ம வந்து ஆற்றால்னு கூப்பிடுவோம். நம்மளுடைய இப்போ சொல் வழக்கு வந்து சிலப்பதிகாரத்தை பின்பற்றினது. அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அப்பத்தா ஆயான்றோம். பாட்டியவே ரெண்டு அப்பாவுடைய அம்மாவை ஆயான்றோம், அப்பாவுடைய அப்பாவை அப்பத்தான்னு சொல்கிற ஒரே இனம் வந்து நகரத்தார் இனம் தான். வெவ்வேறு மாதிரி காட்டி ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறது வேறு எந்த இதுலேயுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம செத்த வீட்டுக்கு போனோம்னா திரும்பி போகிற நம்முடைய பழக்க வழக்கங்களில் போயிட்டு வர்றேன்னு சொல்லிக்கிறது இல்லை, போகிறேன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு இனம் நம்மளுடைய இனம். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் தெரியுதா என்னென்னு தெரியலை. இதோட நம்ம ஆத்தாள் வந்து தாயாரை வந்து ஆத்தாள்னு சொல்கிறோம். ஆத்தாளுன்னா ஆற்றாள்னு அர்த்தம். எதையுமே தாய்க்க மாட்டா. விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க எதுவும் அடிபட்டு போச்சுன்னா என்ன ஆயிருமோ அப்படிங்கிறது. ஆற்றாளுங்கிறது தான் ஆத்தாங்கிறது. தூய தமிழ். இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான தமிழ். அதை நம்மளுடைய செட்டிய சொல் வழக்குகள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அம்மான்னு சொல்கிறோம். அம்மாவுடைய அண்ணனை வந்து அம்மான்னு சொல்கிறோம். அதெல்லாம் மாமா மாமான்னு இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் சொல்லுது. அம்மானுங்கிறதெல்லாம் விட்டுட்டோம். அம்மான் பெண்டீருங்கிறது. அந்த பெண்டீருங்கிறதெல்லாம் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் வரும். பெண்டீர் ஏன்னா நம்ம அந்த வழி வந்தவங்கிறதுக்காக தான் நம்ம அம்மான் பெண்டீர் அந்த அண்ணன் பெண்டீருங்கிறதெல்லாம் நம்ம அம்மா பெண்டின்னு சொல்கிறோம் வழக்கத்தில். ஆனால் அம்மான் பெண்டீர் தான். அம்மான் பெண்டீர். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி நகரத்தார் இதில் வந்து தாலாட்டுகள் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. ஒப்பாரி. நீங்கள் ஒப்பாரியெல்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்டிருக்குமான்னு தெரியாது எனக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்க ஆட்சிமார்களுக்கே பாதி பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த காலத்தில் அது மாதிரி அவங்க இந்த ஒப்பாரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கதையே கடைசி வரைக்கும் தான் பிறந்ததுலேருந்து கடைசி இறந்தது வரைக்கும் உள்ள கதையை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. தமிழில் வந்து அவங்க நாவலில் வந்து அந்த சரஸ்வதி ஆட்சிமார்கள் இதில் நாவில சரஸ்வதி விளையாடு. அதெல்லாம் நான் எங்கள் ஆத்தா சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ ஒரு பிரமாதமான தமிழ். அந்த தாலாட்டுகள்லாம் இன்றைக்கெல்லாம் அதில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு தமிழ் அர்த்தத்தோடு அவ்வளோ அழகாக பாடுவாங்க. அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லணும், தெரியணும். அவங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுது. நம்ம ஏழந்தமிழ்னு சொல்லிட்டு வாசுப்பா வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தம் பாட்டோடு அந்த மீனிங்கு போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா தெரியும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இதெல்லாம் வந்து தெரியணும் எல்லாருக்குமே. அதே மாதிரி கொன்றை வேந்தனில் தாயாரை பற்றியும் தந்தையாரை பற்றியும் எடுத்த உடனே வரும். என்ன வரும்? போதாமை ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லி. அது மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாரும் படிக்கணும். அது மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா வந்து வீட்டில் எழுதியிருப்பாங்க. வெளியில் நுழையிற போதே அரணை மரவேல்னு இருக்கும். அரணை மரவேல்னு சொல்லிட்டு இருக்கோம். நன்மை கடைப்பிடி அதெல்லாம் வந்து அந்த இதில் வர்றது தான். ஓதுவது ஒளியேல், அது நூல் பலகைகள் எல்லாம் எங்கள் வீட்டில் எழுதியிருப்பாங்க. எல்லாம் அந்த காலத்தில் செட்டியார்கள் எல்லாம் நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம தமிழ் வளர்த்த சமூகம். இன்றைக்கி என்ன தமிழுக்கு நம்ம செஞ்சிருக்கிற இது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதெல்லாம் நம்ம என்றைக்கும் நம்ம நகரத்தார் பாராட்டப்பட வேண்டியவர்கள். பூம்புகாருக்கு
பூம்புகாருடைய கதையும் பட்டினத்தாருடைய கதையும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நம்ம எப்படி வாழ்ந்தோம், எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியணும். கண்டிப்பாக அது பட்டினத்தாரை பற்றியெல்லாம் நம்ம தெரியணும். காரைக்கால் அம்மையார் நம்மளோட நகரத்தாருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. 63 நாயன்மார்களில் நம்ம அதில் 3 நாயன்மார்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மகளிர் சங்கம் வந்து என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. இன்றைக்கி வந்து ரெங்கையிலேனா அவர் வந்து வள்ளியப்பன் அவர்கள் வந்து கூட்டு குடும்பத்தை பற்றியும் அது தொழிலில் பெண்களை பற்றியும் குழந்தை வளர்ப்பு பற்றியும் நகரத்தாருடைய பண்பாடு கலாச்சாரம் பற்றியும் ஒரு கருத்தரங்கம் வச்சுருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் ஈரோடுக்கு போயிருந்தேன். ஈரோடு நகரத்தார் சங்கத்தில் எல்லாம் நடுவில் பேசி மீட்டிங் முடிகிற போது இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு தனியாக ஒரு கொஸ்டினர் மாதிரி வச்சு ஒரு கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொன்னாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பற்றி இசைப்படிமானம்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நீங்கள் அது மாதிரிலாம் ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி ஒரு கொஸ்டினர் வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வேர்களை தேடின்னு வந்து அது சிடிஆர் வள்ளியம்மை ஆட்சி இனிமேல் தான் வரப்போகிறாங்க. அதே மாதிரி சிவகாமி ஆட்சி வள்ளியப்பனும் வர இருக்காங்க. அவங்க இந்த பிளாசம் ஸ்கூல் வந்து நம்மளுக்கு ஏட்டுக்கல்வியில் பெரிய ஒரு இதை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அது நம்மளும் வந்து ஏட்டுக்கல்விக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ நாங்களும் கூட இருக்கிறோம், செய்கிறோம். நீங்கள் அந்த ஏட்டுக்கல்வியை நம்ம கோயில் நகரத்தார் சங்கம் மகளிர் சங்கமும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அது வந்து நம்ம எல்லாரும் அவங்க சொல்கிறது நம்ம ஏட்டுக்கல்வி மற்ற ஊரில் எல்லாம் பிரமாதமாக நடக்குது, நம்ம ஊரில் நடக்கலைங்கிற மாதிரி அவ்வளோதான் வரலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பழைய இதுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வந்திருக்க குழந்தைகளை நீங்கள் எல்லோரும் பணம் சேருங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லது நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வணக்கம் கூறி எனது உரையை தொடங்குகிறேன். மகளிர் சங்கம் என்பதால் மகளிர் மட்டுமே வந்திருக்கிறார்கள் போல இருக்கு. ஏன்னா நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, செட்டியாரை கூட்டிகிட்டு வாங்கன்னு யாரையும் சொல்லலை போல இருக்கு. அதை சொல்லியிருந்தால் அடுத்த முறை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மகளிர் சங்கம் வந்து ஆரம்பித்து 1.5 வருஷம் பக்கத்தில் ஆகிருக்கு. இது இப்போ 2வது பருவ காலத்தில் இருக்காங்க. இவங்க இப்போ தான் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியை அதை முன்னெடுத்திருக்காங்க. அதுபோக பெண்களை பேச வைக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கிறதன் பொருட்டு இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா வீட்டுக்குள்ளே மட்டுமே பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள வெளி உலகில் கொண்டாடணுன்றது முக்கியமான இது. ஏன்னா வெளி உலகில் வந்தால் தான் உங்களுடைய அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா செய்திகளும் தெரியும். ஏன்னா குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்க உங்களால் தாராளமாக அதை பண்ண முடியும். நிர்வாகிகள்ன்றது மட்டும் ஒரு சங்கத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் உறுப்பினர்கள் பூரா எதிர்க்கட்சி. அப்போ எதிர்க்கட்சி வந்து கரெக்டாக நடந்தால் ஆளுங்கட்சி கரெக்டாக நடப்பாங்க. ஆளுங்கட்சி கரெக்டாக நடக்கணும்னா எதிர்க்கட்சியும் கரெக்டாக இருக்கணும். அதுக்காண்டி அடிக்கடி வெளிநடப்பு பண்ணிடக்கூடாது. நீங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளில் குறைகள் இருந்தால் சொல்லி சரி பண்ணணும். ஏன்னா இப்போ தான் முத அவங்க உள்ளே வர்றாங்க, அவங்க சில நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு இப்போ முன்னெடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அவங்க கூட்டக்கூடிய கூட்டங்களுக்கு திரளாக வந்திருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.
இந்த ஒரு நாள் நிகழ்வுக்கு அவங்க ஒரு நாள் மட்டுமே பாடுபடுறது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி யார் நடத்தினாலும் குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாள் இதுக்குன்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். குடும்பத்தையும் பார்த்து இந்த பொது நிகழ்ச்சியிலே அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள மனதார பாராட்டணும் எல்லாருமே இந்த நேரத்தில். ஏன்னா இது சாதாரணம் இல்லை. நாங்கள் ஆண்கள் நிகழ்ச்சி சங்கங்கள் நடத்துறதுல எவ்வளவு இது இருக்குன்னு தெரியும். அப்போ பெண்கள் நம்போது நீங்கள் வீட்டையும் நிர்வாகம் பண்ணி இங்கேயும் வர்றதுன்றது பெரிய விஷயம். அதனால் அவங்களுக்கு பெரிய நன்றி. ரெண்டாவது, நான் என் சம்பந்தமாக சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்லக்கணவதி எண்ணெய் தலைவராக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வருமானத்தை பெருக்கணுன்றக்காண்டி நகரத்தார் ஃபங்க்ஷன் இங்கே யார் நடத்தினாலுமே கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரணும்னு இளைஞர் சங்கத்திலேருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூடுதலாக அவங்க எல்லாம் தரணுன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அப்போ நான் இளைஞர் சங்கத்தில் உறுப்பினர் தான். அப்போ KR மணிகண்டன் தலைவர். அப்போ நாங்கள் ஒரு 30 பேர் அவங்க வீட்டுக்கு போனோம் இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு. நம்ம நகரத்தாருடைய ஒரு அணி தான் இளைஞர் சங்கம், நீங்கள் இப்படி இதுக்காண்டி தொகையெல்லாம் அதிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. அப்போ நான் அவங்க வீட்டில் போய் அவங்க ஆக்சுவலாக அவங்கள்ட்ட முன்கூட்டி சொல்லிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வர்றோம்னு. நாங்கள் ஒரு 30 பேருக்கு அதில் போயிருந்தோம். அவங்க அண்ணன் அவங்களுக்கு சண்டை போடுறக்காண்டி போகிறோம்ல, ஆனால் அவங்க ஸ்வீட்டு, காரம், வடை, டீ எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு அவங்களோட சண்டையும் போட்டோம், எப்படி நீங்கள் ஏற்றலாம்னு. அதில் நான் கொஞ்சம் தீவிரமாக பேசினேன். அப்போ அண்ணனுக்கு என்னை அறிமுகம் கிடையாது. அப்போ அவங்க மணியண்ணன்கிட்ட கேட்டாங்க, அந்த தம்பி யார் ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டே இருக்காப்படி அப்படின்னு. உங்கள் பங்காளி தான் அப்படின்னாங்க அவங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம உறுப்பினராக இருந்தாலும் ஒரு சங்கம் வழிநடத்தணும்னா நம்ம அது உறுதுணையாக இருக்கணும். ஒரு நிகழ்வில் நம்ம கலந்துக்கிறோம்னா நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, உறுப்பினராக இருந்தாலும் பண்ணணும். அதுக்காண்டி இதை சொன்னேன். அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்னை பொன்விழா ஆண்டு மலர் கமிட்டியில் அவங்க தலைவர் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் எங்களை கட்டாயம் நீங்கள் எங்களை அந்த கமிட்டியில் போடணும்னா ஒரு அரை மனசாக தான் சேர்த்துக்கினாங்க. 12 பேர் ஏற்கனவே சேர்த்துட்டோம், இனி எப்படி சேர்க்கறது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்புறம் நாங்கள் கேட்டனால சரி சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ மலர் தயாராகிடுச்சு, வெளியீட்டு விழா அன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மலரில் நான் சேரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது இந்த நீங்கள் சேர்றதுனால ஏதாவது பண்ணணும் மலருக்குன்னு. அதில் நான் ஒரு 4 கவிதை, அன்னையின் மடியில், பேதையின் புலம்பல், காதல், பட்டினத்தார் அப்படின்னு 4 கவிதை எழுதி கொடுத்துருந்தேன். 5 பக்கம் வரும். அவங்க எதையுமே எடிட் பண்ணல, அப்படியே போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னோட இன்னும் வந்த 3 பேர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு அண்ணனை பற்றி சொல்கிறேன்னா, அவங்க அந்த சபையில் மலர் வெளியீட்டு விழா சபையில் அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் 12 பேர் தேர்ந்தெடுத்தாச்சு, அவங்க 4 பேர் வம்பா சேரணும்னாங்க, சேர்த்துக்கிட்டோம். அப்போ அரை மனசாக தான் இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் அவங்க செயல்பாடும் அந்த கவிதையை நான் படித்தேன், கவிப்பட்டி நீ ரொம்ப அருமையாக எழுதியிருக்க அப்படின்னு சபையில் சொன்னாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. என்ன ஞாபகம் இருக்கா? அவங்க சொன்னாங்க. அப்படின்னும் போது இது எதை குறிக்குதுன்னா, நம்மளால் முடியும்னு இருந்தால் தைரியமாக இதில் இறங்கி செயல்படணும். நம்ம ஒதுங்கியே இருந்தால் இதில் செயல்பட முடியாது. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒவ்வொரு நிகழ்வும் அப்படித்தான். அதே மாதிரி சுந்தரேசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே எங்களோட இளைஞர் சங்கத்தோட தொடர்பு உள்ளவங்க. அன்னை நாங்கள் இந்த குழந்தைகள் நிகழ்ச்சி நடத்துவோம். கிரவுண்டு அவங்க பிருந்தாவன் ஸ்கூலில் கொடுப்பாங்க. அது ஒரு லெட்ரு கொடுக்கணும். அந்த லெட்டர் நாங்கள் சாமானியமாக கொடுக்க மாட்டோம். இந்த தர நம்ம கடைசி அண்ணனே சொல்லுவாங்க, எப்போ கொடுத்து விடுங்கப்பா, ஃபார்மாலிட்டிக்காவது ஒன்று கொடுங்கப்பா, நீங்கள் எப்பயும் போல நடத்திக்கிங்க அப்படின்னுவாங்க. அவங்க ஒரு பெருந்தன்மையாக எழுதுவாங்க. ஸோ அவங்க ஒன்று. அதே மாதிரி அண்ணன் ரெங்கலே வள்ளியப்பண்ணை எங்களுடைய குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு குழந்தைகளுக்குள்ள கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிக்கு தலைப்பெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. அவங்க திருத்துவாங்க. ரெண்டாவது அந்த தமிழில் உள்ள உச்சரிப்பு, எழுத்து பிழை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு அவ்வளவு இது வரும். நம்ம நகரத்தார் தமிழுக்குன்னே பிறந்தவங்க, ஆன்மீகத்தில் சிறந்தவங்க, தமிழில் இருக்கக்கூடியவங்க, இப்படிலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க அந்த மேடையிலே அதை சும்மா சொல்லுவாங்க, அடிக்கடி இதை சொல்லுவாங்க. அதனால் இவங்க 3 பேருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே இளைஞர் சங்கத்து சார்பாகவும் அவங்க எங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால. இப்போ இளைஞர் சங்கம்னு சொன்னாவே KR மணிகண்ணனை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எங்களுக்கு எந்த இடத்துல தொய்வு ஏற்பட்டாலும் சரி, எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றளவுக்கு இளைஞர் சங்கம் சரியாக ஒரே பாதையில் போய்கிட்டு இருக்குன்னா, நிறைய இடங்களில் எங்கெங்கே இதாவது ஆனாலும் அவங்க அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி பாராட்டுதல் என்பது ஒரு முக்கியமான கடமை. யார் எப்போ எதை செஞ்சாலும் அவங்களுக்கு உடனே நன்றி சொல்லுங்க. அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது.
ஏன்னா இன்னைக்கு இந்த மகளிர் அணி இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலி எழுப்பி நன்றி சொல்லணும். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுதைய ஒரு வெயில் நேரத்தில் ஒரு கழுதையோட போயிருக்காங்க. அப்போ 2 பேர் நடந்து வந்திருக்காங்க. இவங்க செருப்பு போடாமல் நடந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த 2 பேர் சொன்னாங்களாம், முட்டா பசங்க கழுதை தான் போகுது சமக்குமே, இவங்க 2 பேரும் ஏறி போகலாமே, செருப்பு போடாமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க போனோடனே ஏறிட்டாங்க 2 பேரும் கழுதையில். கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தர் 2 பேர் பார்த்துருக்கேன். இவங்க வேறு 2 பேரும் இந்த கழுதை சுமக்குமா, இவங்களுக்கு அறிவு இருக்கா, 2 பேர் ஏறி போகிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே இது சரியாக வராது போல இருக்குன்னு மகனை உட்கார வச்சுட்டு அப்பா இறங்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் போயிருக்கேன். அப்புறம் 2 பேர் பார்த்தவன், இங்கே வேறு வயசான ஆள் அப்பா நடந்து வர்றாரு, மகனை உட்கார வச்சுட்டு போகிறானே அப்படின்னு. உடனே சரி என்ன பண்ணிட்டேன், நான் மகன் இறங்கிட்டு அப்பா ஏறியிருக்கேன். கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தையும் பார்த்துருக்கேன், பாரு சின்ன பையனை விட்டு அப்பா ஏறிட்டு வர்றான் பாரு, இவன் மனுஷனா அப்படின்னு. உடனே அவனு இறங்கிட்டான். அப்புறம் கழுதை நடக்குது, இவங்க 2 பேர் கூட நடந்து போயிருக்காங்க. திருப்பி 2 பேர் பார்த்துருக்காங்க. அட கிறுக்கு பயிலா, வெயில் நேரத்தில் 2 பேர் செருப்பு போடாமல் நடந்து வர்றாங்க, கழுதையில் போக வேண்டியதாண்டு. இதுதாங்க உலகம். நீங்கள் எப்படி போனாலும் உங்களை குறை சொல்லும். அதனால நீங்கள் எடுத்த பணியில் உங்களுடைய இலக்கு சரியாக இருந்து பயணம் சரியாக இருந்தால் வெற்றி பெறலாம். அதனால யார் எதை சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்களுடைய இலக்கும் நோக்கமும் சரியாக இருந்தால் எல்லாத்திலையும் வெற்றி பெறலாம். ஆகவே இந்த மகளிர் சங்கத்துக்கு இளைஞர் சங்கத்தின் தலைவர் கவிப்பட்டி கணேசன் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முந்தி முதல்வனாம் விநாயகனுக்கும் மூத்த தமிழின் முதல்வனாம் என் முருகனுக்கும் என் தாய் தந்தைக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த மேடை புதுசு இல்லை, ஆனால் இந்த கருத்தரங்கம் புதுசு. அதனால ஏதாவது சொற்பிழையோ சொற்றொடர் பிழையோ இருந்தால் பொறுத்தருளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைகள், நான் முதல்ல பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு சமூக ஊடகங்கள் மத்தியில். இது ரொம்ப ஜென்ரலான தலைப்பு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை சுருக்கி கொஞ்சம் நகைச்சுவை கலந்து சொல்ல பார்த்துருக்கேன். இப்போ இந்த காலத்து குழந்தைகள் தங்களை தாங்களே ஜென்ஸி என்று சொல்லிக்கொள்ளும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சு வழக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துகிற ஒரு 4 வார்த்தையை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. நீங்க ரொம்ப அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பூமர். நீங்க ஒண்ணுமே சொல்லாம ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஓஜி. அதுவே ஒருத்தரை வச்சு செய்ய போறாங்க, அழுக விட போறாங்கன்னா ரோஸ்டிங். அதுவே ஒருத்தரை ஒண்ணுமே சொல்லாம ஒதுக்கி வைக்க போறாங்கன்னா கோஸ்டிங். இப்படிதான் இருக்கு அவங்க பேச்சு வழக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னுடைய படுக்கை அறையில் உட்காந்து ஓன்னு அழுக. அவங்க அம்மா ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு போய் கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா என்னுடைய நெருங்கின தோழி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னைய கோஸ்டிங் பண்ணுறா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஐயோ கோஸ்டா, இது என்ன, ஏதோ காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருச்சு போலையே, சரி கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அந்த அம்மா விபூதியெல்லாம் எடுத்து பட்டையெல்லாம் பூசி வாத்தா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு அழுகையை நிப்பாட்டிட்டு, அவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த பொண்ணு அழுகையை நிப்பாட்டிட்டு எந்திரிச்சு வெளியவே போயிருச்சு அமைதியா. ஏன்னா தன்னுடைய தோழி தன்னை கோஸ்ட் பண்றாங்கிறத விட தன்னுடைய அம்மாவுக்கு கோஸ்டிங்னா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மன உளைச்சல் அதுக்கு அதிகமாயிருச்சு. அந்த மாதிரிதான் இந்த காலத்து பிள்ளைகள். நம்மெல்லாம் வளரும் பொழுது கூட்டு குடும்பத்துல வளர்ந்தோம். நானும் அந்த பாக்கியம் பெற்றேன். கூட்டு குடும்பத்துல வளர்ந்தோம். எங்க வீட்டுல எப்பவுமே ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அப்போ 6 மணி ஆச்சுன்னா எங்க அப்பத்தா டிவியில சீரியல் போடுவாங்க. இந்த மெட்டி ஒளி கோலங்கள் இதெல்லாம் வரும். பார்க்கலான்னு நினைச்சாலே எங்க அம்மா சப்புன்னு ஒரு அடி வச்சிருவாங்க, போய் படிக்கிற வேலையை பார் அப்படிம்பாங்க. ஆனா இந்த காலத்து குழந்தைகள் ரொம்ப தெளிவு. தனக்குன்னு ஒரு ஃபோன் வேணும், தனக்குன்னு ஒரு ஐபேட் வேணும்னு கேட்டுக்கிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு கொரியன் சீரீஸ் பார்க்குறாங்க. கொரியன் சீரீஸ் பார்க்கறது கூட தப்பில்லைன்னு வைங்களேன். அதுல வர்ற சாப்பாடு ஐட்டங்களை செஞ்சு தர சொல்லி படுத்துறது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு இட்லியை செஞ்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கொரியன் சீரீஸ்ல ஒரு உணவா அதை செஞ்சு தர சொல்லி ஒரு குழந்தை கேட்டிருக்கு.
எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க ஒருத்தவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏம்மா நீ தான் க்ளவுட் கிச்சன்லாம் வச்சுருக்கே, உனக்கு சமையல்லாம் தெரியுமே, நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லு அப்படின்னாங்க. சரி என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போன்னா, எப்போக்கி தொப்போக்கின்னு ஒன்றா, அதை செய்ய தெரியுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அன்னையிலேருந்து என்கிட்ட யாராவது வந்து தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு கேட்டால் கூட நான் சொல்கிறதில்ல. ஏன்னா சமையலில் எனக்கு இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸே அன்னையோட முடிஞ்சுது. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம பூமர் ஆயிடுறோம். அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் படிக்கும் பொழுது வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்கும், இல்லை இந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நம்ம உட்காந்து படிப்போம். NaCl உப்புனா NaCl இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம். H2O வாட்டர், வாய்ப்பாடுனா 13 12 இப்படிலாம் உட்காந்து பெருக்குவோம். இப்போ ஒரு 8வது 9வது படிக்கிற பையனை போய் 13 × 32 எவ்வளோன்னு சொல்லுப்பா பெருக்குப்பான்னா கிரிஞ்சு பண்ணாதீங்க மேடம் அப்படின்னு அவன் சொல்கிறான். கிரிஞ்சுன்னா என்னன்னா சும்மா தேஞ்சு போன ரெக்கார்டே திருப்பி திருப்பி சொல்கிறதான். ஏப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா, மேம் நான் வந்து நான் பெரிய ஆள் ஆகும்போது ChatGPT மெட்டா ஏஐலாம் எங்கேயோ போயிடும், எனக்கு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரிஞ்சா போதும், நான் ஏன் இப்படி படிக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த இடத்தில் குழந்தைகளுடைய யோசிக்கும் சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க, சமயோஜித சிந்தனைன்னு சொல்லுவாங்க, அது முற்றிலுமாக கொல்லப்படுகிறது அல்லவா. அதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். என் பையன் வந்து ChatGPTயில் போட்டு அருமையாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டான்னு நம்ம பெருமையாக இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் புத்தகத்தை திருப்பி பார்த்து அதில் நிபுணர்களிடம் போய் கருத்து கேட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் ChatGPT பண்ணுற ப்ரெசன்டேஷனை மனப்பாடம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத பெற்றவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர இருக்கிற மனிதர்கள் கிட்ட பேசுறக்கே தயங்கும் ஒரு தலைமுறையாக அடுத்த தலைமுறை வந்து கொண்டு இருக்கிறது. வாங்கன்னு கேளு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு கூச்சமாக இருக்கிறது. வாங்கன்னு கேட்கறக்கே ஒரு மாதிரி இருக்கு. போய் வேக வேகமா பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க யாராவது வந்தா. ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா தன் மகனுக்கு காலேஜ் படிக்கிற பையனுக்கு அவனுக்கு பிடித்த ஒரு உணவு, சரி தோசை செய்வோம், இந்த மாதிரி சாம்பார் செய்வோம்னு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. அந்த பையனை வந்து ஏப்பா வாப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கேன் வாப்பான்னு கூப்பிட்டா அந்த அம்மாவோட ஃபோனில் டிங்குன்னு ஒரு சவுண்டு வருது. என்னன்னா அந்த பையன் மெசேஜ் அனுப்புகிறான், வெயிட் ஃபார் 2 minutes. எங்கே ஹாலில் இருந்து அடுப்படிக்கு மெசேஜ் அனுப்புகிறான். சரின்னு இந்த அம்மாவும் அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பையன் வரான், சாப்பிட்றான். என்னப்பா நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லலை. என்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னன்னு ஸ்டேட்டஸ் அப்டேட் பார்த்தா 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்றுதுல நல்ல பெரிய தோசை இருக்குது, இன்னொன்று தட்டு காலியாக இருக்குது. ஹேட் தி பெஸ்ட் தோசா இன் மை லைஃப் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். ஏன் அதை வாயை திறந்து அந்த அம்மாட்டே சொல்லலாமே. அப்படி எதிரே இருக்கும் மனிதர்களிடம் கூட பேச தயங்கும், தன் தாயிடம் கூட வாயை திறந்து பேச தயங்கும் ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா. மனிதமே குறைந்து கொண்டிருக்கிறது அல்லவா. எந்த நியூஸை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மனிதத்தன்மையே இல்லாத செயல்கள் என்று அதிகரித்து கொண்டிருக்கிறது அல்லவா. இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சோசியல் மீடியாவோ தொழில்நுட்பமோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு மறுப்பே சொல்லாது. நீங்க சொல்றத சரின்னு ஏத்துக்கும். அப்படி பழகி பழகி இன்னைக்கு ஒரு மனிதன் 6 அறிவு படைத்த ஒரு மனிதன் உங்கள் எதிரே நின்று உங்களுக்கு முரணான கருத்தை சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அங்க சண்டை வருது, பொறுமை இல்லாமல் போகிறது, கோபம் வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூக ஊடகம் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம சமூக ஊடகத்தினால் குழந்தைகள் அடையும் எண்ணச்சிதறல்கள், அதனால் பெற்றவர்கள் சந்திக்கும் சிக்கல்கள் குழந்தை வளர்ப்பில். இதை இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். குழந்தை வளர்ப்பில் தலையிடும் சமூக ஊடகம் இது இப்போ ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பெண் கருத்தரிப்பதில் இருந்து குழந்தை பெற்று வளர்த்து அந்த குழந்தைக்கு திருமணம் முடியும் வரை சமூக ஊடகம் பயங்கரமா தலையிடுது. ஒரு பொண்ணு எப்போ கல்யாணம் ஆன உடனே பிரெக்னென்ட் ஆயிராதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ, கல்யாணம் ஆன உடனே குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ. சரி, அதை தாண்டி அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டா
எப்படி, அதாவது 5 மாசம் 6 மாசம் கூட முழுசா முடியாத குழந்தைகளை கொண்டு போய் ட்ரைனிங் சென்டர்ல விடுறாங்க, ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டி சொல்லி கொடுக்குறாங்க. ஜப்பான்ல ஒரு டெக்னிக் உண்டாம், லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னு 40 வருஷம் முன்னாடி ஜப்பான்ல ஒரு டெக்னிக்கா. லெஃப்ட் பிரெயின் நம்ம கணக்கு அதெல்லாம் சம்பந்தப்பட்டது, ரைட் பிரெயின் ஆர்ட் அதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ் காட்டி சொல்லி கொடுத்தா 6 மாசத்திலே ரைட் பிரெயின் நல்லா வேலை செய்யுமா? ஆனால் அறிவியல் படி இது தவறுன்னு எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரெயினுங்கிறது நீங்க எந்த செயல் செஞ்சாலும் 2 பக்க மூளைகளும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு சமூக ஊடகத்துல யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டுட்டாங்கிறத பார்த்து தன்னுடைய குழந்தையையும் சரியா பேச கூட தெரியாது 6 மாத குழந்தை யானை சொல்லு, பூனை சொல்லு, மயில் சொல்லு, அது இன்னும் உன்னைய அம்மானே சொல்லல, நீ அதுக்குள்ள அது யானை சொல்லணும் பூனை சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? அப்போ அது உங்களை அம்மான்னு கூப்பிடணும், அப்பத்தான் சொல்லு. உப்பு உப்புன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாம், குழந்தைகளை பார்த்து உப்பு உப்பு சொல்லு, இங்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. அதே மாதிரிதான் உணவுலையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு சத்தான உணவை கொடுக்கணும்னு சொல்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உணவு ஆரோக்கியமா இருக்கான்னு பாக்குறது இல்ல, அழகா இருக்கான்னு பாக்குறதுல மெயினா இருக்காங்க. முன்னாடி எல்லாம் அளவாக உன் ஆரோக்கியமாக இருன்னு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் அழகாக இருப்பதை உன் ஆஸ்பத்திரிக்கு போலாம் பின் அந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. நம்ம எப்ப வருதோ பாத்துக்கலாம், அது வரைக்கும் பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிதான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சமூக ஊடகத்தை பார்த்து இப்ப நம்ம இதுல டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, புரதம் நிறைய எடுத்துக்கோங்க, புரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க, ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இதை கண்மூடித்தனமாக எல்லாரும் பின்பற்றுகிறார்கள். புரோட்டீனுங்கிறது இப்போ உங்களுடைய உடல் எடை எவ்வளவோ அதில் ஒவ்வொரு கிலோவிற்கும் 0.8 கிராம்ஸ் தான் புரோட்டீன் தேவையாம். அதுதான் அறிவியல். உங்களோட ஒவ்வொரு கிலோ உடல் எடைக்கும் 0.8 கிராம்ஸ் புரோட்டீன். அப்ப குழந்தையே 12 கிலோ தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு முட்டை, அது போக ஒரு புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்போ அது ஓவர் புரோட்டீன் ஆயிடுது. ஓவர் புரோட்டீன் எடுத்துக்கும் பொழுது அஜீரண கோளாறுகள் உண்டாகிறது. இதெல்லாம் யாருமே கவனிக்கிறது இல்லை. சமூக ஊடகத்துல ஒரு வீடியோ வந்துருச்சு, நான் உடனே அதை செஞ்சிடணும். எது நமக்கு சூட் ஆகும், எது நமக்கு செட் ஆகும்ங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். சமூக ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பே கிடையாது. ஒரு 10 வயது குழந்தை சோசியல் மீடியால யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குதுன்னா டிவோர்ஸ் பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வருது. அந்த குழந்தை எதற்காக விவாகரத்து பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுவே ஸ்கூல் படிக்கிற ஒரு 8வது படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ போனை எடுத்தாங்கன்னா ரம்மிய பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எதற்காக வர வேண்டும்? அந்த வயதுல ரம்மி என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? இந்த சூதாட்டத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள்? இதை நம்ம தான் யோசிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு வழி நான் சொல்றேன். இன்னைக்கு காலத்துல போன் கொடுக்காம ஒன்றும் செய்ய முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆனால் உங்களால் உங்கள் போனில் இருந்து உங்கள் குழந்தைகளின் போனை நிச்சயமாக கண்ட்ரோல் செய்ய முடியும். அதற்கு சில ஆப்ஸ் இருக்கு, செயலிகள் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு போனை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஒரு சில ஆப் சொல்றேன், தயவு செய்து அதை இறக்குமதி செய்து யூஸ் பண்ணுங்க. ஏனென்றால் இனி வரும் சமுதாயம், இனி வரும் தலைமுறை டெக்னாலஜியை பயங்கரமா கத்துக்கிறாங்க. அவங்கள டெக்னாலஜி கத்துட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அவங்கள சரியான வழியில வழி நடத்த நீங்களும் அந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியல, என்னால முடியல, எனக்கு புரியல, இதை சொன்னீங்கன்னா உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சில ஆப்ஸோட நேம் சொல்றேன். நார்டன், கூகுள் ஃபேமிலி லிங்க், கஸ்டோடியோ, இப்படி 3 ஆப் இருக்கு. மை ஸ்பை அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே உங்களோட போன்ல இருந்து நீங்க உங்க குழந்தைங்களோட போன்ல என்னென்ன மெசேஜ் வருது, அவங்க என்னென்ன டவுன்லோட் பண்றாங்க, என்னென்ன வெப்சைட்குள்ள போறாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் சோஷியல் மீடியால பாக்குறாங்க, இது எல்லாத்தையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவையில்லாததை அவங்க டவுன்லோட் பண்றாங்கன்னா நீங்க அதை பிளாக் பண்ணலாம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
என்னுடைய பாணியில் ஒரு சிறு கவிதை ஒன்று சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் ஒன்று சொல்றேன். சோசியல் மீடியா ஒரு மாயை. எல்லாமே இன்பமாக தெரியும், எல்லாமே சரியா இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க கிட்ட போய் பாருங்க, அது ₹1 நோட்டா இல்ல ஒட்டு போட்ட பீஸான்னு தெரியும். ஒண்ணுமில்ல, நான் சொல்றேன், நீங்க இப்ப எதுலையாவது தோத்துட்டீங்க, தோத்து துவண்டு அழும் பொழுது உங்களை கட்டி ஆற தழுவி அழாதே என் செல்லமே என் தங்கமேன்னு சொல்ல போவது உங்கள் தாயோ தந்தையோ உடன் பிறந்தவரோ தோழனோ தோழியோ தானே தவிர நீங்கள் இன்றளவும் கையில் வைத்துக் கொள்ளும் உங்கள் ChatGPTயோ மெட்டா ஏஐயோ கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பாணியில் ஒரு சிறு கவிதை. என் இளைய சமுதாயமே கொஞ்சம் கேள், சத்தமாக சிரி, புது புத்தகம் வாங்கி நுகர்ந்து பார், ஸ்பரிசம் தொடு அன்போடு, கையை பிடி கனவோடு, ஏக்கத்தை எடுத்துச் சொல், எதையும் எதிர்கொள். சிறு பிழைதானே, சிரித்துவிட்டு போயேன். அம்மாவுடன் புரணி பேசு, அப்பாவுடன் அரட்டையடி, தோழனுக்கும் தோழிக்கும் தோள் கொடு, உன் உடன் பிறந்தோருடன் உணர்வை உறக்கச் சொல், அனைவரிடமும் அன்பு பாராட்டு, உணவை ரசித்து உன், உணவாக போட்டோவாக அல்ல. போனில் உரையாடு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாதம் ஒரு முறையாவது கைப்பட ஒரு கடிதம் எழுது. போனில் உரையாடு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாதம் ஒரு முறையாவது கைப்பட ஒரு கடிதம் எழுது. கவி பாடு, பிழை செய், திருத்திக்கொள். உறவோடு உரையாடத்தானே இந்த போன் வந்தது. என் இளைய சமுதாயமே, போனோடு மட்டுமே உரையாடி கொண்டிருந்தால் எப்படி? உறவோடு உரையாடத்தானே இந்த போன் வந்தது. என் இளைய சமுதாயமே, போனோடு மட்டுமே உரையாடி கொண்டிருந்தால் எப்படி? விழித்துக்கொள். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவா, திருச்சிற்றம்பலம். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி 2000 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எமது தாய்மொழியாம் தமிழ்மொழியால் கருத்தரங்க தலைவர் அவர்களுக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்று பெரிதளவும் குறைந்துவிட்டது. அதிகரிப்பதனால் நற்பலன் என்ன? இதை பற்றி என்னோட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கவிஞர் சிநேகன் அவர்களுடைய திரைப்பட பாடலிலிருந்து ஒரு சில வரிகள். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல, சொத்து சொகம் ஏதும் வேண்டாம் ஐயா, சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா, 1000 யானை மலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோஷத்தையும் பந்தி வைக்க முந்தோம், புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாட, ஒரு அலமர விழுதா பல உறவு ஒன்னா வாழும், பாக்கும் நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுதே, ஒரு கண்ணு கலங்கி நின்னா பல கைகள் துடைக்க வரும், இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதான் வாழ ஏங்குதே. கூட்டு குடும்பத்தை பத்தி இதை விட எப்படிங்க சொல்ல முடியும்? மிக அர்த்தமுள்ள வரிகள் இல்லையா? இப்ப இன்னைக்கு இருக்க குழந்தைங்க கிட்ட போயிட்டு கூட்டு குடும்பம் அப்படின்னா என்னன்னு கேட்டா நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூட்டு குடும்பத்தை பாடத்திட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் நீங்க போனீங்கன்னா மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா இதுக்கெல்லாம் டெஃபினேஷன்ஸ் படிக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப குழந்தைங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் சொல்லுவாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு. கேளீர் அப்படின்னா சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையுமே நம்மளுடைய சொந்தங்களாக நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்களோ சொந்தமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க.
இப்ப நம்ம முன்னோர்கள் ஆனா கணியன் பூங்குன்றன் நான் சொன்னதை வந்து ஓரளவு வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப நம்மளோட சொந்தங்கள் எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம குடும்பம், அப்புறம் கூட்டு குடும்பம், ஐயாக்கள் வீடு, பங்காளி வீடு, பங்காளி வீட்லயும் மேம்பங்காளி, கோவில் பங்காளி, குடிக்கிற பங்காளி, இப்படி. அது போக பெண்ணழைப்பு, அது போன்ற விசேஷங்கள்ல ஊரில் இருக்கக்கூடிய நகரத்தார் ஆண் பிள்ளைகளை கூட்டிக்குவாங்க. இப்படி ஒரு ஊரையே வந்து வளைச்சு போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப மத்த இனங்களை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 3-4 ஜெனரேஷன் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா நம்ம இதுல பார்த்தாக்க ஒரு 7-8 தலைமுறை வந்து சேர்ந்திருந்த ஒரு கூட்டு குடும்பம் தான். ஏன்னா வளவு வீடு வாழ் சார்ந்த கூட்டு குடும்பம், அதுவும் ஐயாக்கள் வீட்டரோட தொடர்புடைய ஒரு விஷயம். இப்ப ஏன் இந்த காலகட்டங்கள்ல வந்து கூட்டு குடும்பம் வந்து குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, கல்வி, வேலை வாய்ப்பு, இதனால மக்கள் வந்து பல இடங்களுக்கு, வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும், ஏன் வெளிநாடுகளுக்கு கூட போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தவிர்க்க முடியாத காரணம். ஆனா அருகருகே இருந்த பிறகும் நம்ம தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஏன் நம்மளால கூட்டு குடும்பங்களாக வாழ முடியல அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 குணங்கள் தாங்க. அந்த குணங்களை வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளிடையே ஒற்றுமையின்மை, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல் கிடையாது. அடுத்தது பார்த்தா சகிப்புத்தன்மை இல்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, முத்தாய்ப்பாக எல்லாவற்றிற்கும் மேலாக குற்றம் கூறுதல், குறை கண்டுபிடித்தல். இந்த குணங்களை நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து ஒரு எளிதான விஷயம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அப்படித்தானே? இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லையா? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. ஒரு குடும்பங்கிறது பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பானதுன்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு. அப்ப கூட்டு குடும்பம் அதுக்கும் மேல உள்ள ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இந்த கூட்டு குடும்பத்தினால இப்ப மனித நேயம்ங்கிறது வந்து மனிதனுடைய ஒரு அடிப்படை குணம். இந்த குணம் உருவாவது வந்து கூட்டு குடும்பங்கள்ல இருந்துதான். அடுத்தது பாத்தீங்கன்னா பாசம், அன்பு, நேசம், பரிவு, இதெல்லாம் வந்து கூட்டு குடும்பத்தோட ஆணி வேர்கள். பாதுகாப்புங்கிற ஒரு உணர்வு வந்து கூட்டு குடும்பங்கள்ல இருந்து மட்டும்தான் மனிதனுக்கு வந்து கிடைக்கும். இப்ப உறவுகள்ங்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண் போன்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண அன்றாட வேலைகளை எடுத்துக்கங்களேன். அந்த வேலைகள் வந்து பகிர்ந்தளிக்கப்படும். நம்ம வயதுக்கு ஏற்ற வேலைகளை வந்து நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து பண செலவுகள் வந்து ரொம்ப கம்மியாகும், தேவையில்லாத செலவுகள் கம்மியாகும். இப்படி இதோட நன்மைகளை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப முக்கியமான நன்மை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாங்க. இப்ப குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியஸ்ட் பர்சன்ஸ் யாருன்னு கேட்டா குழந்தைங்க தான். இப்ப இந்த குழந்தைங்களை மையப்படுத்தி தான் இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் வந்து இயங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு லீவோ இல்ல ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த குழந்தைய யார் பாத்துக்கிறதுங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் ரூம் போட்டு யோசிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இதே இதை நீங்க கூட்டு குடும்பங்கள்ல இருந்தா அந்த குழந்தைய தாங்கிக்குள்ள 1000 உறவுகள் இருப்பாங்க. அடுத்தது குழந்தைகளை மையப்படுத்தியே இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் வந்து குழந்தைகள் மட்டும்தாங்கிற மாதிரியே ஒரு வந்து அமைப்பு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த முக்கியத்துவத்தை வந்து இந்த குழந்தைங்க வந்து எல்லா இடத்துலயுமே எதிர்பார்க்கறாங்க. இதனாலதான் இவங்க வளர்ந்து வரும்போது என்ன ஆகுறாங்கன்னா, இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயமே தெரியல. எல்லாருமே நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம பிறருக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது வந்து குழந்தைங்க யோசிக்கிறது கிடையாது. அப்ப இதே இது இவங்க வளர்ந்து இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற திறமை இல்லாததுனால சின்ன சின்ன விஷயங்களையுமே பெருசாக்கிட்டு கோர்ட் வாசல் படி வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இதே இது இப்ப கூட்டு குடும்பங்கள்ல வளரும் பொழுது குழந்தைகள் வந்து இன்னைக்கு ஒரு குழந்தையை வளர்க்கறதும் அன்னைக்கு 9 குழந்தைங்களை வளர்க்கறதும் வந்து சமம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, கூட்டு குடும்பங்கள்ல குழந்தைங்க வளரும் பொழுது அது ஒத்த வயதினுடைய குழந்தைங்க இருப்பாங்க, அதுக்கு மூத்த வயதினுடைய குழந்தைங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து அந்த குழந்தை வந்து வளரும். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லித்தரணுங்கிறதே கிடையாது, தானே அந்த குழந்தை வந்து கத்துக்கும். தன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல மற்றவங்களோட வாழ்க்கையையும் பார்த்து அந்த குழந்தை வளரும் பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்து வளரும் பொழுது என்ன ஆகும்னா, அது தீர்க்கக்கூடிய முடிவுகள் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். அதனால சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்க மாட்டாங்க. இப்ப பாத்துங்களேன், இப்ப கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள சண்டை வருது அப்படின்னா ஒரு நம்ம வார்த்தைகள் வந்து விட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐயா வந்து நிப்பாரு, திருவள்ளுவரை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவாரு. தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவிடு அப்படிம்பாரு. வார்த்தைகளை தடிக்க விடாதீங்கப்பா, அது மத்தவங்க மனசை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அடுத்து போற போக்குல பெரியப்பா வருவாரு,
அப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? துண்டை வரி தோல்ல போடுற மாதிரி போட்டுட்டு போயிட்டு இருப்பியா, இதை போய் உட்காந்து பேசிட்டு இருக்கே அப்படிம்பார். அடுத்து அப்பத்தா வருவாங்க, ஆத்தா பொறுத்தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையா போ எல்லாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் என்ன அந்த இடத்துலயே தவிடுபொடி ஆயிடும். இதுதான் இந்த கூட்டு குடும்பத்தோட மிகப்பெரிய ஒரு உன்னதம் நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த முதியவர்கள் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முதியவர்கள் எடுத்துக்கிறோம். முதியவர்கள் சொன்னோடனே எனக்கு கவிஞர் கண்ணதாசனோட சில கவிதை வரிகள் ஞாபகத்துக்கு வருது. பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். அறிவு எனப்படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பு எனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் எனப்படுவது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் ஏதனை கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை பேரென ஏதனை கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். வறுமை எனப்படுவது யாதனை கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். முதுமை எனப்படுவது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மரணத்திற்கு பின் ஏதென கேட்டேன், மரணித்து பாரென இறைவன் பணித்தான். அனைத்தையும் அனுபவித்தேதான் அறிய வேண்டுமெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். இப்படிப்பட்ட அனுபவ அறிவு மிக்க முதியவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் நிலைமையில வந்து நம்ம கிடையாது. ஒரு அறிவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணலாம். ஆனா மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடன் இருக்கும் முதியவர்களிடம் தான் இருக்கிறது. இப்ப முதியவர்களுக்கு வந்து நம்ம என்ன வசதிகள் வேணாலும் பண்ணி கொடுக்கலாங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு. ஆனா இந்த நேரம் ஒதுக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இயலாத காரியமாக போகிறது. இதே இது நம்ம உறவுகளோட இருக்கிறோம்னா நிறைய உறவுகள் வீட்டுல இருப்பாங்க, அவங்கள பார்க்க இன்னும் நிறைய உறவுகள் வருவாங்க. அப்ப இந்த முதியவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனப்பான்மைக்கு போக மாட்டாங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்மனா 40 வயசுல நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வயசுல இருக்க மனுஷனுக்கு வந்து கடமைகள் வந்து ஏராளம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா ஆனந்தமாக ஓடியாடி விளையாட வேண்டிய குழந்தைகளும் மன அழுத்தம்ங்குது, ஸ்ட்ரெஸ்ஸுங்குது. இந்த பக்கம் அமைதியாக இருக்க வேண்டிய முதியவர்களும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கூட்டு குடும்பங்கள்ல நிறைய உறவுகளோட இருக்கும் பொழுது நம்மளோட இன்பம் துன்பம் எத்தனையும் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம். அதனால இதற்கான வேலை கிடையாது. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஏன் பிபி சுகர் இருக்கு, உணவு பழக்க வழக்கம்னு சொல்றோம். ஆனா அது வந்து 50% தான். அடுத்த 50% வந்து இந்த தனிமைங்கிற ஒரு விஷயம், அழுத்தம்ங்கிற ஒரு விஷயம் தான். சரி, இப்ப நம்ம வந்து இத கூட்டு குடும்பம் வாழ்ந்தா நல்லது அப்படிலாம் சொல்லிட்டோம். ஆனா எல்லாராலையும் அது முடியுமா, எவ்வளவு தூரம் சாத்தியம் தெரியல. ஆனா இதை சரி கட்டும் விதமாக நாம் ஒரு சில விஷயங்களை செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு விடுமுறை வருது குழந்தைங்களுக்கு, அப்ப உறவினர்கள் வீட்டுக்கு நாம் செல்லலாம், அவங்கள நம்ம வீட்டுக்கு வராது வைக்கலாம். குழந்தைங்களை அவங்க கூட சேர்ந்து வந்து நேரம் செலவிடவும் விளையாடவும் பழகவும் விடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எந்த விசேஷமாக இருந்தாலும் நாம் வந்து மனப்பூர்வமாக அந்த விசேஷங்களில் சென்று கலந்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க இருக்க 50+ இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்னைய காலகட்டத்துல வந்து திருமணங்கள் எப்படி இருந்தது, திருமண வீடுகள் எப்படி இருந்ததுன்னு. இப்ப பாத்தீங்க, இப்ப எனக்கு ஒரு இப்ப டீனேஜ் ஆயிருக்கும், ஒரு 30 years பேக் பாத்தீங்கன்னாக்க எங்க அப்பாவுக்கு வந்து 4 sisters 4 brothers, பெரிய குடும்பம். அப்ப ஊர்ல கொஞ்சம் பேர் வந்து கோயம்புத்தூர்ல இருப்போம், கொஞ்சம் பேர் சென்னையில இருப்போம். கல்யாணம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே குறைஞ்சது 2 நாள் முன்னாடியாவது எல்லாருமே போயிடுவோம். போயிட்டோம்னா இப்ப அஞ்சல் ஊர்ல வில்லேஜ் தானே, நமக்கு டவுன் பஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது டவுன் பஸ் வர சவுண்டு கேட்கும். அப்ப அஞ்சல் பஸ் வந்த உடனே திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அடுத்து 6:30 காரைக்குடி பஸ் வரும், ஓகே சென்னையில உள்ளவங்களாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயெல்லாம் பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி ஒரு நிலைமையில நின்று எல்லாரையும் போய் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கும். வாங்க வாங்கன்னு கேட்டு வாயே வலிச்சிட்டோம். வந்த உடனே அறைக்குள்ள எல்லாம் யாருமே போக மாட்டோம். நம்ம ஊர்ல வளவு பத்தி கல், அந்த பட்டிக்கல் இருக்குல்ல, அதுல போய் வரிசையா உட்காந்துருவோம். ஒரு காஃபிக்கு 2 காஃபி குடிப்போம். குடிச்சிட்டு ஒரே கும்மாளம் கேலியும் கிண்டலுமாக ஆரம்பிப்போம். வீடு ஃபுல்லா குழந்தைங்க வந்து ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. டீனேஜ் பிள்ளைங்க வந்து பயங்கரமா ஜாலியா இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டே பேசிக்கொண்டுமாக பார்க்கிறதுக்கே அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்ல பாத்தீங்கன்னாக்க வாசல்ல தண்ணி தெளிச்சு 2 கூத்தாப்பாயை விரிச்சு வானத்தை பார்த்துட்டு எப்ப பேசணும் எப்ப தூங்கணும் அப்படிங்கிற நிலைமையே இல்லாம, ஒரே ஒரு நிமிஷம் முடிவு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எப்ப தூங்கணுங்கிற ஒரு நிலைமையே இல்லாம அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஜாலியா இருக்கும்.
இப்போ இப்படி இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் வந்து திருமணத்துக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா இன்விடேஷன் வருது. வந்தோடனே என்ன நினைக்கிறோம், ஆஹா வீக் டேஸில் கல்யாணம் வந்துருச்சா, ஐயோ டிக்கெட் கிடைக்குமா, ஐயோ பிள்ளைங்களுக்கு லீவ் போடணுமே, அடுத்த பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்க, இப்படி ஒரு மனப்பான்மையில தான் போகிறோம். அண்ணன் தம்பி வீட்டு கல்யாணம்னாலும் என்ன பண்ணுறோம், காலையில் போகிறோம், ஈவினிங் பொன்னலட்சம் வீட்டு கூட நிற்கிறல உடனே திரும்பிடுறோம். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாருமே மனப்பூர்வமாக குறைந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவாவது கல்யாணங்களுக்கு போய் அந்த கல்யாணம் பண்றவங்க கூட உறுதுணையாக நின்று நம்மளால முடிஞ்ச வேலைகளை செய்து, அவன் என்ன தப்பு பண்றான்னு கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டு குறைப்பாக்காதீங்க, அவங்க கூட நின்று அவங்கள முடிஞ்ச அளவு நம்மள உதவிகள் செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்பாடு வந்து மிகப்பெரிய பண்பாடு உபசரிக்கிறது தான். அந்த பண்பாடு இப்போ ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருது. அதை இல்லாம எல்லாரையும் வாங்கன்னு கேட்டு நல்லா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு சம்பந்தப்படங்கள் வரும்போது மாப்பிள்ளை அழைப்பு பெண்ணழைப்பு அந்த சமயங்கள்ல ஒரு 10 ஆண்கள் ஒரு சைடும் 10 பெண்கள் இன்னொரு பக்கமாக நின்று எல்லாரையும் வரவேற்கும் பொழுது சம்பந்தப்படத்திலும் நம்மளுடைய மரியாதைகள் உயரும். எனவே குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உறவுகளையும் சேர்த்துக்காங்க. உறவுகளும் கொண்டாடும் இடத்தில் உறவுகளுடன் சந்தோஷமாக வாழுங்கள். உங்கள் மகிழ்வுக்கு நாங்கள் உத்தரவாதம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டம், இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். இப்படியாக எல்லா இல்லங்களும் சந்தோஷமாக வாழ கோவை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையை போற்றுவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அவைக்கு வணக்கம். பூம்புகார் நகர்தனியை சீரோடும் சிறப்போடும் செல்வச் செழிப்போடும் பேரோடும் புகழோடும் நல் பெயரோடும் பல தொழில்களையும் பல கல்விகளையும் நாம் கொடுத்து நம் நகரத்தார் சிகரத்தார்களாய் வாழ்ந்தார்கள். காட்டை நாடாக்கி பாலைவனத்தை சோலையாக்கி கல்விதனை கெடுத்து நம் நகரத்தார் சமூகத்தை மேன்மேலும் வளர்த்திய நம் நகரத்தார் சமூகத்தின் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடப்பதற்கு தலைவராக இருக்கக்கூடிய வள்ளியப்பையா அவர்களையும் விழா குழுவிற்காக பாடுபட்ட மகளிர் குழு அணியினர்களையும் முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர் பெரியோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பானது கல்வியா தொழிலா என்று. கல்வியையும் தொழிலையும் தனித்தனியாக பிரித்து கூற முடியாது. கல்வி படித்தால் நீ எந்த தொழிலுக்காக படிக்கிறாய் என்று கேட்பார்கள். தொழில் செய்தால் எந்த கல்வி அதில் கற்றுக்கொண்டாய் என்று கேட்பார்கள். அவ்வாறாக தொழிலையும் கல்வியையும் ஒன்றிணைத்து நம் நகரத்தார்கள் பல சாதனைகளையும் பல தொழில் அகங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். கல்வி என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய கல்வி தந்தை தியாகராஜ ஐயா அவர்கள் ஆலைகள் அமைத்தார்கள் தொழிலுக்காக, பல கம்பெனிகள் அமைத்தார்கள் தொழிலுக்காக. அந்த தொழிலை செய்வதற்காக பல வீடுகள் கட்டி கொடுத்தார்கள். அந்த குடும்பங்களுக்காக பள்ளிகளை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார்கள். அந்த பள்ளி கல்லூரிகளில் படித்த அனைத்து மாணவியர்களும் வெளிநாடு சென்று பேரோடும் சிறப்போடும் செல்வச் செழிப்போடும் நம் நகரத்தார் மக்களின் பெருமையையும் நம் கலாச்சாரத்தையும் காத்துக்கொண்டு பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அழகப்பையா அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் காரைக்குடியிலிருந்து சென்னை வரைக்கும் ரயில்வே பாலத்தை அமைப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார். அந்த காரணத்தினால் கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் பெண்களும் நாடு விட்டு நாடு சென்று தேசம் விட்டு தேசம் சென்று அவர்கள் ரயில்வே பாலத்தை அமைத்ததால் நம் கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் பெண்களும் நாடு விட்டு நாடு சென்று தேசம் விட்டு தேசம் சென்று பல கல்விகளை கற்று பல தொழில்களை செய்து நலத்தோடும் சீலத்தோடும் பல பேருக்கு தொழில்களை கொடுத்து சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பல பேருடைய கல்விகள் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கலாம், முனைவர் பட்டம் பெறப்படாமல் இருக்கலாம். அவை அனைத்தையும் தபால் மூலமாக கற்பதற்கு நமக்கு வழிவகுத்தார்கள். அதில் படித்த மாணவியர்கள் பலர் முனைவராக இருந்து பல கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் பல வெளிநாடுகளில் பல நிறுவனங்கள் நிர்வகிக்கக்கூடியவராகவும் தொழில்களை பெருந்தொழிலாக ஆக்கக்கூடியவராகவும் பல சிறு தொழில்களை ஈர்க்கக்கூடியவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமானது நம்முடைய பிள்ளைகளை அவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது. அடுத்தது பார்த்து கொண்டீர்கள் என்றால் நம் பெண்கள், இந்த காலத்து பெண்களை சொல்லவே வேண்டாம்.
கம்ப்யூட்டர் என்று கொடுத்தால் அதில் அவர்களே கம்பெனியை உருவாக்கி அவர்களே அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு திறமைசாலியான படிப்பாளிகளாகவும் இருக்கிறார்கள். ஒரு கட்டடம் கட்டக்கூடிய ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் சிறந்து விளங்கி அந்த துறையினை மேன்மைப்படுத்துவதே அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய பழக்க வழக்கமாக, அவர்களுடைய பண்பாக இருக்கிறது. குடும்பத்தையும் பார்த்து, நாட்டையும் பார்த்து, நான் வீட்டையும் பார்ப்பேன், நான் வீட்டின் கண்கள், நாட்டின் பெண்கள், என் தாய் தந்தையருக்கு நான் பெண்ணாக இருந்தாலும் ஆணை போல் சம்பாதித்து கொடுத்து என் சுயகாலில் நின்று அவர்களையும் காப்பாற்றுவேன் என்று உறுதி கூறிக்கொண்டிருக்கும் பெண்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெண்கள் மருத்துவர்களாக, செவிலியர்களாக, பார்மாசூட்டிக்கல் மருந்து தயாரிக்கும் நிபுணர்களாக, மருந்து கடைகள் வைத்திருப்பவர்களாக, மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இராணுவத்தில் கூட இருக்கிறார்கள். மேலும் வெளிநாட்டில் உள்ள தூதுவரகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் எந்தெந்த இடங்களில் நம் தொழில் பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களை நாம் எல்லளவும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு தொழில்களிலும் நம் பெண்கள் சீரோடும் சிறப்போடும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும். அடுத்தது தொழில் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இப்பொழுது முருகப்பா குடும்பம், லக்ஷ்மி செராமிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், மெர்கன்டைல், ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், மருந்து தயாரிப்பது, ஆடிட்டிங்ஸ், அந்த மாதிரி நிறைய தொழில்கள், சிறு தொழில்கள், பெரிய தொழில்கள் செய்யும். நம்ம அப்பத்தா ஆயாக்கள் அந்த காலத்திலேயே பசுமாட்டில் உள்ள பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயை நெய்யாக்கி, ராட்டியை விற்று வட்டிக்கு கொடுத்து வாங்கி அந்த நம் குலத்தையும் நம் நடத்தையும் காப்பாற்றினார்கள். அதே வீரமும் இந்த காலத்து பெண்கள் கல்வி கற்று இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய நகரத்தார் பெருமக்களும் பல தொழில்களை செய்து பல பேருக்கு வேலை வாய்ப்பு நல்கி பல கல்வித்துறைகளை உருவாக்கி இன்னும் என்னென்ன சாதனைகள் செய்ய முடியுமோ வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டு வரைக்கும் நம் நகரத்தார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலிருந்து தோள்களை இறக்குமதி செய்வது வரைக்கும் அனைத்து தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் நகரத்தார் சங்கமானது ஏட்டுக்கல்வி என்ற ஒரு கல்வியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம் குழந்தைகள் தமிழை நன்கு கற்க வேண்டும், நல்ல அறிவுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஏட்டுக்கல்வியை நம் மகளிர் அன்றையானது நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஏட்டுக்கல்விக்கு பெற்றோர்களாக நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி கற்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தது தொழிற்கல்வி. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்லூரி படிக்கவர்களுக்கு தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். தொழிற்சாலைகளுக்கு சிறு சிறு சுற்றுலாக்கள் செய்கிறார்கள். தொழிலகங்களில் இருக்கக்கூடிய அந்த மெஷின்கள் எப்படி செய்வது, அந்த என்ஜின்கள் எப்படி இயக்கப்படுவது என்ற அளவுக்கு பாடம் நடத்துகிறார்கள். எங்கேயாவது நமக்கு சொல்லித் தருவதற்கு இப்படி போல் நம் நகரத்தார் சமூகத்தை போல் எங்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டதை நம் இளைஞர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பார்த்தீர்கள் என்றால் நம் பெண்கள் செய்த துணிப்பின்னிகள், பாசியால் செய்யப்பட்ட பொம்மைகள், ஊறுகாய்கள், தேங்குழல், முறுக்கு என பல விதமான பொருள்கள் மற்றும் நம் நகரத்தார்கள் செய்த பொருட்கள் அனைத்தும் செட்டிநாட்டு சந்தை என பரப்பி அதை விற்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் இருந்தால் பத்தாது, செட்டிநாட்டு சந்தையான தமிழ்நாடு முழுவதும் பல முக்கியமான நகரங்களில் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நகரத்தார் சங்கத்தில் பள்ளி படிப்பதற்கு நிதி உதவி செய்கிறார்கள். மாறுவேட போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, அவர்களால் செஸ் முதற்கொண்டு அனைத்துக்குமே பயிற்சி தருகிறார்கள். நம் நகரத்தார் பிள்ளைகள் மேன்மேலும் சிறக்க வேண்டும், சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும், பல சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம நகரத்தார் சங்கத்து பெருமக்கள் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம் வீட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நம் வீட்டை பெரிதாக கட்டுவதற்கு தொழிலாளர்களுக்கு தொழில் கொடுக்க வேண்டும், கிராமத்தில் உள்ள தொழிலாளர்கள் தொழில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வளவு பெரிய வீட்டை 64 கலைகளோடு சேர்ந்து அந்த வீடுகளை நாம் கட்டினார்கள். அந்த காலத்தில் மண்ணில் பார்த்தீர்கள் என்றால் செம்மண்ணை கொண்டு வந்து ஒரு பக்கத்தில் செங்கல் தொழில் நடந்து கொண்டிருக்கும், மற்றொரு பக்கத்தில் சுண்ணாம்பு கற்கள் கொண்டு வந்து சுண்ணாம்பு சேவை செய்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கத்தில் சிமெண்ட் தொழில் நடந்து கொண்டிருக்கும். கதவுகளும் ஜன்னல்களும் ஒரு பக்கம் மரவேலை செய்து கொண்டிருப்பார்கள், இன்னொரு பக்கத்தில் தச்சு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். கற்களை கொண்டு வந்து அதில் சித்திரங்கள் தீட்டியும் வரலாறுகள் எழுதியும் ஐயா அவர்கள் ஓதுவது ஒரு நாளும் எழுதி, அதுபோல் அந்த கவிதைகள் எல்லாம் எழுதி அதில் கல்வியையும் திணித்து நம் நாட்டில் நம் நகரத்தாருடைய வீட்டை அவ்வளவு தூரம் கட்டினார்கள். முகப்பு என்றாலே முகத்தில் பூ போன்று சிரித்து வரவேற்கும் என்பதற்காகவே முகப்பு என்று பெயர் வந்தது. ஆளுவீடு என்றால் நமது செட்டியார்கள் அந்த காலத்தில் அடிக்கல் நாட்டிவிட்டு மலேசியா, சிங்கப்பூர், பினாங்கு
என வருமா என்று சென்று விடுவார்கள். ஆட்சிமார்கள் தான் அந்த தொழிலாளர்களுக்கு தொழில் கொடுத்து கல்வியும் கொடுத்து அவர்களுக்கு சம்பளமும் கொடுத்து அந்த கட்டிடத்தை முடிப்பார்கள். பின் கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான் நம் ஐயாக்கள் வந்து சேருவார்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டிடத்தில் ஆளி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தால் நம் நாட்டினுடைய சிறப்பு, கிராமத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு, கோயிலுக்காக செய்ய வேண்டியது, படப்புக்காக செய்ய வேண்டியது, அவர்கள் தொழில் செய்த ஏற்ற இறக்கங்கள், ஆட்சிமார் செய்த வட்டி கொடுத்து வாங்கினது அனைத்தையும் ஆலோசனை நடத்துவார்கள். அதனால் ஆளுவீடு என்று பெயர் வந்தது. வளவில் பல வளாகங்களை கொண்டதால் வளவு என்று பெயர் வந்தது. இப்படியாக நம் நகரத்தார்கள் கட்டிடத்தையே கல்வியையும் தொழிலையும் சேர்ந்து இணைத்து கட்டினார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீர்வரிசை என்பது பெருமைக்காகவோ மதிப்பிற்காகவோ நாம் ஏற்படுத்தவில்லை. உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். தங்கம், வைரம், வெள்ளி, பித்தளை, மங்கு சாமான்கள், பிளாஸ்டிக் ஜாமான்கள், தலையில் குத்தும் பின்னூசியில் இருந்து, எழுதும் பேனாவில் இருந்து, அது வைக்கும் கட்டையிலிருந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் நாம் தொழில் கொடுத்து அந்த சீர்வரிசைகளை செய்தோம். அந்த தொழிலாளர்களின் வாழ்த்துக்களால் தான் நாம் இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சீர்வரிசை இன்னும் சொல்லி அந்த வாழ்த்துக்களை நாம் பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீர்கள் தாலாட்டு, மாசரு பொன்னே, பழம்புரி முத்தி, காசரு விரையே, கரும்பே, தேனே, சந்தனமும் என் பொருளும் சாமி தந்த தவப்பெயரும் கொட்டி வச்ச முத்தோ குமிச்சு வச்ச ரத்தினமோ பாண்டியனார் நன்மரபில் பச்சை தமிழும் பசும் பொண்ணும் பேசும் பொன் சித்திரமே கூடை பலாச்சுளையும் குலை சேர்ந்த மாங்கனியும் பருவப்பலாச்சுளையும் பக்குவத்து மாங்கனியும் என மாங்கனியாகவும் பலாச்சுளையாகவும் தேனாகவும் சந்தனமாகவும் அந்த குழந்தைகளை நாம் சீராட்டி பாராட்டி தமிழ் உணர்வோடு தமிழ் எண்ணத்தோடு நல்ல குளிர்ச்சியான எண்ணத்தோடு நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம். குளிக்க குளம் வெட்டி உங்களுக்கு கோயில் கட்டி அசராமல் அன்னமிடும் அரசன்மார் பேரணும் என்று அந்த காலத்தில் அவர்கள் சாதாரணமாக கூறினார்கள். ஆன்மீகத்தையும் அந்த இடத்தில் தர்மத்தையும் மக்களுக்காக நீர்நிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அதை கொண்டு வந்தார்கள். வெள்ளி வலை குட்டி விலாசமாய் தொட்டி கட்டி, தங்க வலை குட்டி சதுரங்காய் தொட்டி கட்டி, பச்சை இல்பை வெட்டி பால்வெளியை தொட்டியிட்டு, தங்கத்தையும் வெள்ளியிலும் தொட்டியில் இருந்தால் பத்தாது, தங்கத்தையும் வெள்ளியையும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே நாம் நல்ல எண்ணங்களை உணர்த்துகிறோம். கோட்டை திறந்து குறிச்சியிலே உட்கார்ந்து ஜட்ஜோடு பேசும் தர்மமா பேரணும் என்று கேட்கிறோம். நாம் எந்த துறைக்குள் சென்றாலும் அந்த துறையுடைய உயர்ந்த பதவியை நம் குழந்தைகள் அடைய வேண்டும், அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த தாலாட்டு பாட்டுகளை பாடி நம் பிள்ளைகளை வளர்த்தார்கள். அவ்வளவு தூரம் நம்மளுடைய நகரத்தார்கள் அவ்வளவு பண்பையும் பாராட்டையும் தமிழையும் கொண்டு வந்தார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஐயப்பையா அவர்கள் திரைத்துறையில் மிகச் சிறந்தவர்கள். அவர் பல பறவையினுடைய யோசையானாலும் சரி, பூவினுடைய ஆனாலும் சரி, கல்யாணத்தின் நிகழ்ச்சியானாலும் சரி, எல்லாவற்றையும் தத்ரூபமாக எடுப்பார்கள். அவருடைய பின்னணியில் தான் இன்று வரை அந்த திரைப்படம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது கவிஞர் கண்ணதாசன். அவரை போல் தாய் தந்தையை மதிப்பது, தோல்வியில் வெற்றி காண்பது, எதை எடுத்தாலும் நாம் லட்சியத்தோடு பாடுபடுவது என கண்ணதாசனை போல் தத்துவ கவிஞரை பெற்றதற்கு நாம் பெரிதும் பாராட்ட வேண்டும். இதுகாரம் எனக்கு உரை அமைக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கொங்குமலை சாரலிலே குளிர் வீசும் தென்றலிலே தங்க மலர் எடுத்து தமிழ்த்தாய்க்கு பூச்சூட்டி சங்க தமிழ் தந்த தமிழ் மொழியில் உரையாற்ற வந்துள்ளேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெண்கள் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி. பெண்கள் மேம்பாடு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது பெண்கள் கல்வியில், பொருளாதாரத்தில், சமூகத்தில், சுயமாக முடிவெடுப்பதில், சுகாதாரத்தில், ஆரோக்கியத்தில் என்று எல்லா அம்சங்களிலும் முன்னேறி இருக்க வேண்டும். இதில் முதலாவதாக வருவது கல்வி. ஏனென்றால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவளுடைய குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம். ஃபில்அப் பண்ணுறப்ப அதில் 2 காலம் கட்டாயம் இருக்கும். ஒன்று மாத வருமானம், அது அப்பா கிட்ட எதிர்பார்க்கறது. ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பாட்ட எதிர்பார்க்கறது மாத வருமானம். 2வது குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் அப்பா படிச்சிருந்தா கூட அப்பாவால் சொல்லித்தர முடியாது, வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு அம்மாவால் தான் ஒரு குழந்தைக்கு நல்லபடியாக சொல்லித்தர முடியும். அதனால தான் குழந்தைகள் கல்விக்கு தாய் நிச்சயமாக கல்வி கற்கணுங்கிறத இப்போ முக்கியமாக எல்லா க்ரீம் ஸ்கூல்ஸ்லையுமே அது ஃபாலோ பண்ணுறாங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதனால தான் அரசாங்கம் 6லிருந்து 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை சார்ந்துதான் பொருளாதாரம் இருக்கு. ஒரு பெண் கல்வி கற்கிறப்ப அவளோட பொருளாதாரம் மேம்படுது. பொருளாதாரம் மேம்படுறப்ப அவளுக்கு பணம் கிடைக்கிறப்ப தன்னம்பிக்கை வருது. அடுத்தவங்களை சார்ந்து வாழ முடியுது. சார்ந்து வாழ முடிகிறப்ப சமூகத்தை பத்தின விழிப்புணர்ச்சி கிடைக்குது அவங்களுக்கு. அது கிடைக்கிறதுனால அவங்களால சிறப்பா செயல்பட முடியுது, தன்னம்பிக்கையோடு இருக்க முடியுது, சுயமா முடிவெடுக்க முடியுது. இது வரைக்கும் நான் பெண்கள் மேம்பாட்டை பத்தி சொன்னேன். 1950களில் 6% இருந்த கல்வி இன்னைக்கு 2024 72% உயர்ந்திருக்கு. இதுவே பெண்களுடைய வளர்ச்சி கல்வியில எப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்ததா வளர்ச்சியை பத்தி பேசும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது புதுமை கவிஞன் பாரதியார் தான். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தும் 8 மறிவினில் ஆணிக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று சொன்னான் பாரதி. பாரதியார் சொல்லி கேட்ப அன்றைய காலகட்டம் இன்றைய காலகட்டம்னு 2ஆ பிரிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்ற 1950க்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே ஒரு பெண்மணியை பத்தி இந்த தகவலை சேகரிக்கிறப்ப, இந்த தலைப்புக்காக தகவலை சேகரிக்கிறப்ப ஒரு பெண்மணியை பத்தி படித்தேன். அவங்கள பத்தி நிச்சயமா சொல்லணும்னு நினைச்சேன். டாக்டர் சுப்லக்ஷ்மி ரெட்டி. இவங்க தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவ கல்லூரி மாணவி, முதல் பெண் மருத்துவர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சட்டமன்ற உறுப்பினர், சமூக சீர்திருத்தவாதி, பெண்களுக்கு எதிரான பல அநீதிகளுக்கு குரல் கொடுத்து சிலவற்றில் வெற்றியும் கண்டிருக்காரு. She is the founder of அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட். அவருக்கு நான் தலைவணங்குகிறேன் இச்சமயத்தில். பெண்கள்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபீல்டில் தான் இருப்பாங்க. டீச்சராக இருப்பாங்க, பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, கைத்தொழில் செய்வாங்க. அந்த காலத்தில் டிஃப்ரெண்டான ஃபீல்டில் இன்னொரு பெண்ணை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். உங்களை ஆல் இந்தியா ரேடியோ, கோவை வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரோஜ் நாராயணசுவாமி. இந்த குரல் எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்கள பார்த்ததில்ல. தமிழகத்தின் முதல் பெண் செய்தி வாசிப்பாளர். அன்னைக்கே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல பொண்ணுங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிவி சேனல் தட்டுங்க, களத்துல இறங்கி சவாலான சூழ்நிலைகளை சந்திச்சு, நம்ம வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அங்க கர்ஃபியூ இருக்குன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா பெண்கள் அங்க களத்துல நின்று துணிச்சலா தைரியமா செயல்படுறாங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அவ்வளவு இன்னொன்னு சொல்லணும்னா, ஆனந்த வீரர்ல ரிப்போர்ட்டரா இருந்து காரைக்கால் அம்மையார் விருது வாங்கினவங்களே இன்று நம்மிடையே உள்ளார்கள். நகரத்தார் பெண்களும் நிர்வாக திறமை மிகுந்தவர்கள். தொழில் முனைவரா நிறைய பேர் இருக்காங்க. ரோட் ஷோஸ்ல பங்கெடுக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வைர வியாபாரம் செய்யறாங்க. நம்மளோட முறுக்கோடையும் மாவுருண்டையும் எத்தனையோ ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் ஆர்டர் கொடுத்து LLR வருது வீட்டுக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காங்க தொழிலில். நம்மளுடைய மகளிர் மாதர் சங்கம் ஒவ்வொரு ஊர்லையும் சிறப்பாக செயல்பட்டு வருது. கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் தேனீக்கள் போல் செயல்படுகிறார்கள் சுறுசுறுப்புடன். அவர்களுக்கு ஒரு பலமான கைதட்டல் இந்த நேரத்தில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விமானம். பெண்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்க. இப்போ ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. ஸ்கூட்டர் ஓட்டி, கார் ஓட்டி, இப்போ ஆட்டோ ஓட்டி, பஸ் ஓட்டி, விமானமும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு விமன் பைலட்ஸ்ல. கிட்டத்தட்ட 15% இந்தியாவில் தான் விமன் பைலட்ஸ் இருக்காங்க. 2700 பேருக்கு மேல விமன் பைலட்ஸ் உள்ள நாடு இந்தியாங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். காவல்துறையில பாத்தீங்கன்னா கிரண் பேடி இருக்காங்க, திலகவதி IPS இருக்காங்க. அரசியல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட் போடுறதே, இந்தியாவுக்கு பட்ஜெட் போடுறதே ஒரு பெண் தான். நம்மளோட ஜனாதிபதி பெண் தான். அரசியல்லையும் இருக்காங்க. குறிப்பிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாதிக்க வயது தடையில்லை என்று சொன்ன யோகா பாட்டி ஞானாம்பாள், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சாதித்த பெண்கள் ஒரு சிலர் பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டு சொன்னேன். விளையாட்டுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா மேரிகோம் இருக்காங்க, சானியா நேவால் இருக்காங்க, PT உஷா இருக்காங்க, PV சிந்து இருக்காங்க. நேரமின்மை காரணமாக குறிப்பிட்டு சிலரை மட்டும் கூறுகிறேன்.
இப்ப மகாத்மா காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், பெண்கள் உடல் அளவில் மிகவும் பலவீனமானவர்கள் என்ற கூற்று முற்றிலும் தவறானதுன்னு சொன்னாங்க. அதை நிரூபிப்பது போல ஒரு எடுத்துக்காட்டு வாழ்வியல் உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அருணிமா சின்ஹா ஒரு கைப்பந்து வீராங்கனை. அவங்க ஒரு அரசு தேர்வு எழுதுறதுக்காக டெல்லிக்கு பயணிக்கிறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்க வழியில அவங்க கிட்ட இருக்க செயினையும் கைப்பையையும் பறிக்கிறதுக்காக ஒரு சிலர் முயன்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை பறிக்கிறப்ப ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்துட்டாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டாங்க. விழுந்து அவங்களால எந்திரிக்க கூட முடியல. எதுக்கால ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கால வந்த ட்ரெயின் என்ன பண்ணுச்சு, அவங்க காலை இடது காலை அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போன உடனே அவங்களால எழக்கூட முடியல. பக்கத்துல இருக்கவங்க அவங்கள தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்குறாங்க. டாக்டர் என்ன சொன்னாரு, அவங்க பிழைக்கணும்னா இடது காலை எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. இடது காலை எடுத்தாச்சு. 3 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. பெட் ரெஸ்ட்ல இருக்கப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவர் ஒரு கைப்பந்து வீராங்கனைங்கிறதுனால ரயில்வேல வேலை கொடுத்துருச்சு. மற்றவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, வருமானம் கிடைச்சிருச்சு, கால் போயிருச்சு, பேசாம வீட்டுல செட்டில் ஆகி நிம்மதியா இருப்போம்னு நினைப்பாங்க. ஒரு உடம்புல ஒரு உறுப்பு போனா நம்ம மனதளவுல மிகவும் சோர்ந்து போயிருக்கோம். அடுத்தவங்களை சார்ந்து வாழ்றமேங்கிற எண்ணமே நம்மளை ரொம்ப சோர்வடைய வச்சிரும். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, 3 மாசம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் செயற்கைக்கால் பொருத்தப்பட்ட நிலையில மலையேற்ற பயிற்சி பண்ணாங்க. அவங்க ஏறின மலை எது தெரியுமா, மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம் ஏறுறாங்க. உலகின் முதல் உடல் ஊனமுற்ற பெண்மணி மலையேற்றத்துல அவங்க தான். She is a real inspiration for each and every woman நினைக்கிறேன். இதுவரைக்கும் சாதனை பெண்களை பத்தி சொன்னேன். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு எப்படி பெண் காரணமோ அதுபோல ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு நிச்சயமாக ஒரு ஆண் காரணமாக இருப்பார்கள். அவளை புரிந்து கொள்ளும் ஆண் காரணமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு தந்தையாகவோ சகோதரனாகவோ கணவனாகவோ பிள்ளையாகவோ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவளுடைய சாதனைகள் பன்மடங்காக உயரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இறுதியாக ஒரு பாடல் பாடி என் உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத தங்கம் இவள் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத தங்கம் இவள் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மெருகூட்டுங்க. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இதுவரைக்கும் சாதனை பெண்களை பத்தி பேசினேன். இனிவரும் காலத்தில் உங்களுடைய சாதனைகளை பற்றி இந்த சரித்திரம் பேசட்டும் என்று வாழ்த்துகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி அதை இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ. கம்பனுக்கு கைகட்டி வாய் பொத்தி நின்றவளே, கவி பாரதிக்கு பாய் விரித்து பணிவிடைகள் செய்தவளே, அருணகிரிக்கு அள்ளி கொடுத்து அருக வைத்து பார்த்தவளே, அருணாசல மகள் எனக்கு கிள்ளி கொடுத்து கிட்ட வைத்து பாராயா. இந்த அருமையானது ஒரு நிகழ்ச்சியை மிகவும் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் வடிவோடும் நடத்தி எங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கோவை நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகிகளுக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம் தமிழ்நாட்டில் 3 சங்கங்கள் இருந்தன. அதே போல நம் கோவையிலும் 3 சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
முதற் சங்கமாக இருக்கக்கூடிய கோவை நகரத்தார் சங்கம், இடைச்சங்கமாக இருக்கக்கூடிய கோவை நகரத்தார் இளைஞர் சங்கம், கடைச்சங்கமாக தற்போது தொடங்கப்பட்டுள்ள கோவை நகரத்தார் மகளிர் சங்கம், 3 சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். 3 சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு ரெங்கலேனா வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் பேசும் ஆட்சிமார்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை காண வருகை புரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னுடைய தலைப்பு நகரத்தார் பண்பாடு கலாச்சாரம். நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை ஆடிட்டர் சுந்தரேசனே நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்வதில் பெருமை கொள்கின்றேன். நம்ம இந்த நாட்டுல எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன. எத்தனை சமூகம், அதாவது ஒரு சமூகமானது எப்படி இருக்கின்றது, எதை சிந்திக்கின்றது, எதை மதிக்கின்றது என்பதை பொறுத்துதான் அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அறிய முடியும். அந்த முறையில் பார்க்கும் பொழுது நம் நகரத்தார் சமூகம் மிகவும் தனித்துவமான சமூகம். நாம் 13ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட வகுப்பினர். முதல்ல எங்க இருந்தோம்னா பூம்புகார்ல இருந்தோம். பூம்புகாரில் இருந்து இடம்பெயர்ந்து கடல் பாதிப்பில்லாத இடமாக இருக்கக்கூடிய, அதாவது தற்போது காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிக்கு வந்தவர்கள் தான் நகரத்தார்கள். நமது நிதியமைச்சர் மதிப்புமிகு நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் பல இடங்களில் சொல்லுவாங்க, எல்லோரும், எல்லா சமூகத்தினரும் தங்கம், வைரம், பணம், வீடு என்பதைத்தான் தன் குழந்தைகளுக்கு சொத்துக்களாக கொடுப்பார்கள். ஆனால் நகரத்தார் சமூகம் மட்டும்தான் அதையும் கொடுத்து என்றும் அழியா சொத்தாக இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சேர்த்து கொடுப்பவர்கள் என்று பல இடங்கள்ல சொல்லுவாங்க. நகரத்தாரை பற்றி ஒரு கவிதை. செலவில் சிக்கனம், மனதில் வலிமை, தொழிலில் நேர்மை, உணவில் ஆடம்பரம், சிவனடி மரபா சிந்தை, செந்தமிழை பேணும் சிறப்பு, கல்விக்கு முக்கியத்துவம், மற்றற்ற மரியாதை, வந்தோரை வரவேற்பது, மென்மையும் மேன்மையும் மிக்கவர்கள், மன்னர் பின்னோர் நடைபயிலும் காலத்தில் கொடைபயிலும் குடி, சைவமும் தமிழும் தமதிரு கண்கள். இத்தனை எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னா நம் நகரத்தார் தாங்க. பண்பாடு கலாச்சாரம்னா எல்லாரும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். ஒண்ணு கிடையாதுங்க, ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. அதாவது பண்பாடுங்கிறது தர்மம் செய்வது, ஒற்றுமையாக இருப்பது, இனிமையாக பேசுவது, விட்டு கொடுப்பது, மரியாதையுடன் இருப்பது, அதாவது ஒரு தனி மனிதனுடைய நற்குணங்கள், இன்டர்னல்ஸ் எல்லாமே பண்பாடு தாங்க. வெளியில் தெரியக்கூடிய செயல்கள், நம்ம திருமணம், உணவு, உடை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, சடங்குகள், இதெல்லாம் வெளியில் தெரியுது இல்லையா? வெளியில் தெரியக்கூடிய செயல்கள் எல்லாமே, எக்ஸ்டர்னல்ஸ் எல்லாமே கலாச்சாரம். இது 2 தாங்க. அடுத்தது இப்ப பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை பத்தி, பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி அப்படின்னு நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க. காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து மதத்தினுடைய கோட்டை காப்பு வீரர்கள் தான் நகரத்தார்கள் அப்படின்னு காஞ்சி பெரியவராலே நம்ம பாராட்டப்பட்டிருக்கோம். இப்ப 63 நாயன்மார்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல 5 நாயன்மார்கள் நம் குலத்தில் உதித்தவர்கள். 62 பேரு நின்ற குலத்தில் இருப்பார்கள். ஒருவர் மட்டும்தான் அமர்ந்த குலத்தில் இருப்பார். அந்த அமர்ந்த குலத்தில் இருக்கின்ற அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் அம்மையார். அவர்கள் நம் குலத்தில் தான் உதித்தவர்கள். அதாவது நம்ம சிவபெருமான வணங்கிட்டு இருக்கோம். சிவனுக்கே தாய் தந்தையாக இருந்தவர்கள் நம் குலத்தில் உதித்தவர்கள். சிவபெருமான் நம்ம குலத்தில் உதித்த பட்டினத்தார் தான் அப்பான்னு சொன்னாங்க. அம்மையையும் கூப்பிட்டது காரைக்கால் அம்மையார். கடவுளுக்கே தாய் தந்தையாக இருந்தவர்கள் நம் குலத்தில் பிறந்தவர்கள் என்பது நமக்கு மிகவும் பெருமையான விஷயம். இப்ப நமக்கு 9 நகர கோயில் இருக்கு. நகர கோயில நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க. நம்ம சிவனையும் அம்பிகை தான் வணங்கிட்டு இருக்கோம். அதனாலதான் என்ன பண்றாங்க நம்ம நகரத்தார்கள்னா, சிவனுடைய பெயரான அப்பன் என்ற பெயரை இணைத்து நம் குழந்தைகளுக்கு வள்ளியப்பன், பழனியப்பன், திண்ணப்பன் பெயர் வைக்கிறாங்க. அம்பிகைங்கிற பெயரை இணைத்து வள்ளியம்மை, அழகம்மை, தேனம்மைன்னு பேர் வைக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, குலதெய்வ பேர்லாம் வைப்பாங்க, முன்னோர் பேர் வைப்பாங்க. ஆனா இப்ப உள்ள குழந்தைங்க என்ன பண்றாங்க, மாடலா ஃபேஷன் பேர் வைக்கிறாங்க. ஏமா நீ பெரியவங்க பேர் வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா, எப்படிங்க அவங்க பெரியவங்க பேரை நான் கூப்பிடுறதுன்னு கேக்குறாங்க. பெரியவங்க பேரை நீங்க ஃபுல்லும் கூப்பிட வேண்டாங்க. அழகம்மைய சுருக்கி நான் அழகுன்னு கூப்பிடலாம், பழனியப்பனை சுருக்கி நீங்க பழனின்னு கூப்பிடலாம். அந்த மாதிரி குழந்தைங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா நம்ம பெரியவங்க பேரை வைக்கணும். நீங்க மாடல் பேர் வைங்க, பக்கத்துல பெரியவங்க பேரை சேர்த்துக்குங்க. நீங்க கூப்பிடலன்னு பரவாயில்ல, ஸ்கூல் ரிஜிஸ்டர்லயாவது அந்த பேரை கொடுங்க. அப்பதான் பெரியவங்க பேர் கண்டிப்பாக போற்றப்படும். அடுத்தது நீங்க எந்த ஒரு நிறுவனத்துக்கு போங்க, யார் இருப்போம் அந்த கணக்கு பொறுப்புல, கேஷியர் பொறுப்புல நகரத்தார் தான் இருப்பாங்க. ஏன் நகரத்தார் இருக்காங்கன்னா, நகரத்தார் மிகவும் நாணயம் மிக்கவர்கள் அப்படிங்கறதுக்காக தான் கேஷியர் பொறுப்புல நகரத்தார் இருக்காங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஹைலைட் என்னங்க, ரொம்ப முக்கியம் என்னங்க, நம்மளுடைய வீடு.
வீடு எப்படி இருக்கும்னா, நகரத்தார் வீடுகளின் வாசல் ஒரு வரவேற்பறை, திண்ணையோ உறவுகளின் சங்கமம், நடுவாசலோ மழைத்துளி சத்தமும் சூரிய வெளிச்சமும் இணையும் பகுதி, கதவு ஜன்னல் தூண்கள் எல்லாம் மரத்தில் பேசும். நகரத்தார் வீடு ஒரு கோபுரமில்லா கோவில், ஒரு தெருவில் தொடக்கம், மறு தெருவில் முடிவு. இதுதாங்க நகரத்தாருடைய வீடு. அடுத்து உணவு எடுத்துக்கங்க. நம்ம உணவுக்கு மயங்காதவங்க உலகத்துல யாருமே கிடையாதுங்க. எந்த ஊருக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, கண்டிப்பா செட்டிநாட்டு ஹோட்டல் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஆச்சி சும்மா குழம்பு வச்சா கூட 8 ஊருக்கும் மணக்குங்க. நம்ம ஆச்சி உணவே மருந்துங்கிற முறையில தான் செய்வாங்க. அதாவது நம்ம ஆச்சிமார்கள் ஏதோ சும்மா செய்யறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. 65 முறையில அவங்க சமைக்கிறாங்கங்க. இது உண்மை. ஒரு 5 முறை சொல்றேன் பாருங்க. அவித்தல், இடித்தல், களத்தல், கிளறுதல், சுடுதல், திரித்தல், பிசைதல், பிழிதல், பொரித்தல், மசித்தல், வடித்தல், வதக்கல், வறுத்தல், ஊற வைத்தல். இதெல்லாம் என்னதுங்க? ஆச்சிமார்கள் சமைக்கக்கூடிய முறை. இப்ப ஆச்சிமார்கள் கெட்டிக்காரன்னு சொன்னா செட்டியார் சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்ப காய் விலை அதிகமாயிருச்சுன்னா மத்த சமூகத்தினருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஆச்சிமார்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க. ஏன்னா விலை மலிவாக கிடைக்கின்ற சமயத்துல வெயில் காலங்கள்ல அந்த காய்கறியை வாங்கி வடகம் போட்டுருவாங்க. அப்ப நீங்க காய் விலை ஏறும் போது அந்த வடகத்தை வச்சு என்ன பண்றாங்க? ஒரு குழம்பு வச்சிருவாங்க, புளிக்குழம்பு வச்சிருவாங்க, ரசம் வச்சிருவாங்க, வச்சுட்டு கிள்ளு வத்தல் புழு வத்தல் போட்டு வச்சிருப்போம். அதை வறுத்து வேலையை முடிச்சிருவாங்க. அதோட ஊறுகாய்ங்கிறத நமக்கு ஆட்சிக்கு ஃபேமஸ். வெள்ளப்புடுவா எத்தனையோ ஊறுகாய் இருக்கு. இந்த ஊறுகாயை வச்சு வேலையை முடிச்சிருவாங்க. இப்ப ஆட்சிமார்கள் கெட்டிக்காரன்னு எல்லாரும் ஒத்துக்கதாங்க வேணும். அடுத்தது இப்ப என்னன்னா, நடுவெட்டு கோலம்னா நம்ம பிள்ளைங்க ஏதோ நினைச்சுக்கிறோம். எல்லா சமூகத்திலையும் புள்ளி வைத்து கோலம் போடுவார்கள். நகரத்தார் சமூகத்தில் கோலத்தை போட்டு விட்டுதான் புள்ளி வைப்பார்கள். நடுவெட்டு கோலத்துல முதல்ல என்ன போடும்? அதாவது வடிவங்கள் எத்தனையோ இருக்குது. சதுரம் இருக்குது, செவ்வகம் இருக்குது, முக்கோணம் இருக்குது. ஆனா நகரத்தார் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நடுவெட்டு சதுரம் தான் போடுவோம். அதாவது சதுரம்னா 4 பக்கமும் சமமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நகரத்தார் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும். இதற்காக சதுரம் போடுறோம். சதுரம் போட்டோம்னா உள்ள ஒரு கோடு போடுவாங்க. கோடு போட்டு ஒரு நெளி போடுவாங்க. அந்த கோடுங்கிறது நம்மளுடைய உறவுகள், நெளிவுங்கிறது உறவுகளுக்குள்ள நெளிவு சுழிவோட இருக்கணுங்கிறதுக்காக போடுறாங்க. இப்ப நம்ம அப்பத்த ஆயா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோட்டுக்கு பக்கத்துல நெளியை ஒட்டி போடாத்தான்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியறது இல்ல. ஏன்னா அந்த உறவுகளுக்குள்ள நெருக்கமா இருக்கணும், பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்புறம் என்ன போடுவாங்க? கால் போடுவாங்க. கால்ங்கிறது நம்ம வீட்டில் உள்ள தூண்கள். அப்புறம் கோபுரம் போடுறோம். கோபுரம் எதுக்கு போடுறோம்னா, நம் நகரத்தார் இனம் கோபுரம் போல் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்ம வீட்டில் உள்ள குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாம் வழிபட வேண்டும் என்பதற்காக தான் கோபுரம் போடுறோம். நம்மளுடைய கோலத்தோட முக்கியம் என்னங்க? புள்ளி குத்துறது. புள்ளி குத்துறதுன்னா ரெட்டை வருஷ புள்ளி குத்துறோம். அதாவது எதுக்கு புள்ளி குத்துறோம் அப்படி புள்ளி வைக்கிறோம்னா, நம் இனத்தில் புள்ளிகள் பெருக வேண்டும்ங்கிறதுக்காக தான் புள்ளி வைக்கிறோம். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதாவது நகரத்தார் இனத்தில் பிறந்த ஒரு ஆணும் நகரத்தார் இனத்தில் பிறந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால்தான் அதற்கு பேர் ஒரு புள்ளி. அத குழந்தைங்களுக்கு தெரியறது இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல எல்லாம் புள்ளி வைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பத்தான் ஆயாலாம் புள்ளி குத்துடிம்பாங்க, நெருக்க குத்துடிம்பாங்க. நெருக்க குத்துனா இப்ப உள்ள குழந்தைங்க அவங்களுக்குள்ள நெருக்க குத்துங்கிறத தவறா புரிஞ்சுக்கிட்டு குத்திக்கிறாங்க. அவங்க குத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க புள்ளிகள் பெருக விடாம தான் தடுக்கிறாங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் 2 பேரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், நம் புள்ளிகள் பெருக வேண்டுங்கிறதுக்காக நெருக்கமா குத்த சொல்றாங்க. அடுத்து திருமணத்தை எடுத்துக்கங்க. இதுதாங்க மெயின். திருமணம் முதல்ல எத்தனை நாள்? 8 நாள், அப்புறம் 6 நாள், அப்புறம் 4 நாள், இப்ப 2 நாள். எப்படி நடக்கும்? தடபுடலாம் நடக்குங்க. அந்த காலத்துல திருமணத்துக்கு போகும்போது திருமண வயதை எட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போறதுனால அந்த குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? லீவ் இல்ல, அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு போயிடுறோம். நம்ம என்ன பண்றோம்? திருமண வயதை எட்டி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேட்ரிமோனியில பெயர் கொடுக்குறோம். நம்ம மேட்ரிமோனியில கொடுக்கறதுனாலதான் திருமணங்களானது தள்ளி போகின்றது. நம்ம குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு போகும்போது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பார்ப்பாங்க. அதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி அர்த்தத்தை கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நெறி பிறழ்ந்து போக மாட்டார்கள். அதோட உறவு முறை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு 3 உறவு முறை தெரியுங்க. அப்பா அம்மா தவிர ஆன்டி, அங்கிள், கசின். நீங்க 3க்கும் போய் நீங்க டிக்ஷனரி, எந்த டிக்ஷனரி விரல் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அதற்கு அர்த்தமே இருக்காது. நம்ம உறவு முறைக்கு அர்த்தம் இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லணும். அம்மா என்ன, அம்மா மிண்டினா என்ன, அண்ணன் என்ன, அண்ணன் மிண்டினா என்ன. அங்க போய் நீங்க திருமணங்கள் கூட்டிட்டு போய் சொல்லிக் கொடுக்கும் போது உறவு முறையானது நெருக்கமாகுமே தவிர கண்டிப்பாக விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை. இப்ப அடுத்தது இலக்கியத்தை எடுத்துக்கங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோவலங்கண்ணகி கூட நம் இனத்தில் பிறந்தவர்கள் தாங்க. இப்ப நம்ம பேரை வைத்தும், அதாவது நம்ம பேரை வச்சு நம்ம பேச்சை வச்சு அடையாளம் காட்டப்படுவோம். இதற்கு உதாரணங்க, என்னோட பையன் என்னன்னு பாத்தீங்கன்னா
ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு 100 பேர் கலந்துக்கிட்ட ஒரு 5 நாள் பயிற்சிக்கு போயிருந்தான். அப்ப என் பையனுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. நம்ம நகரத்தார் இனம் தெரியாம தான் கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்புனா சிக்கனம் கொடுத்துட்டாங்க. நம்ம குழந்தைகளுக்கு சிக்கனத்தை பத்தி பேச சொல்லியா கொடுக்கணும். ரொம்ப அருமையா பேசினா. அப்போ வந்து அவங்க கேட்டிருக்காங்க, தங்க உன் பேர் என்னன்னு பேர் சொல்லியிருக்கான். சரி, நம்ம வந்து எங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாங்களாம். இவன் கேட்டானா, என்ன மேம் பேசுனா என் பேரை கேட்கறது ரைட்டு, எதுக்கு எங்க அப்பா பேரை கேட்கறீங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்களா, நீ பேசுகின்ற முறையை வைத்து, உடைய பேச்சை வைத்து, உடைய பேரை வைத்து நகரத்தான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்க அப்பா பேரை கேட்டேன்னு சொன்னாங்களாம். அதாவது நம்ம வந்து பேச்சு மூலமும் பேரை மூலமும் அடையாளம் காட்டப்படுகின்றோம். அதாவது நம்ம எத்தனையோ திருவிழாக்கள் கொண்டாடலாம். ஆனா நகரத்தாருக்குரியது 2 திருவிழா. என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கார்த்திகையும், இன்னொன்னு பிள்ளையார் நோன்பும். அப்புறம் வந்து அதாவது பால் பழம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரே ஒரு கருத்து, அதாவது திருமணத்துல பால் பழம் கொடுக்குறாங்க. பால் பழம் கொடுக்குறான்னு ஏதோ ஒரு சடங்கு நினைக்கிறோம். பால் பழத்துல அவ்வளவு தாத்பரியம் இருக்குதுங்க. பால்ங்கிறது வந்து கணவனுக்கும், பழத்தை வந்து மனைவிக்கு ஒப்பிடுறாங்க. பால் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் இல்லைங்களா, அதனால பால் போன்ற வெள்ளை மனமுடையவனாக கணவன் இருக்க வேண்டும் என்றும், அதாவது பழம் என்ன பழம் போடுவாங்கன்னா, மாம்பழம் இருக்கு, என்னென்னமோ பழம் எல்லாம் இருக்கு, ஆனா வாழைப்பழத்தை தான் போடுவார்கள். இலக்கியத்தில் வாழைப்பழத்திற்கு பத்தினி பழம் என்று ஒரு பேர் இருக்கின்றது. நீங்க வாழைப்பழத்தை வந்து நீங்க தண்ணியில போட்டாலும் சரி, ஆசிட்ல போட்டாலும் சரி, கரையவே கரையாது. பாலில் போட்டால் மட்டும்தான் கரையும். அதாவது கணவனும் மனைவியும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று திருமணத்தன்றே உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு முறைதான் பால் பழம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, செட்டியாருக்கு வந்து தீபாவளிக்கு, பொங்கலுக்கு நீங்க ஆட்சிக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா அவங்க ஆத்தா வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த பொங்க மூட்டியான 51 101க்கு தான் அவங்க ஏங்குவாங்க. வரலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, போன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆத்தா வீடு கொடுக்கலைன்னா ஆத்தா வீட்டுல ஏதோ பிரச்சனையோன்னு உங்களுக்கு மனசு வருத்தமா இருக்குங்க. இந்த காலத்துல ஆத்தாப்பச்சி இருந்தாலும், ஆத்தாப்பச்சி இருக்கவும் கொடுக்குறீங்க, ஆத்தாப்பச்சிக்கு அப்புறம் சகோதரர்கள் விட்டு கொடுக்காமல் தன் சகோதரிக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு 75 வயது ஆகுது. ஆயா இல்ல, இது உண்மையில் நடக்கிறதுங்க. ஆயா இல்ல, இருந்தாலும் உடைய மாமா என்ன பண்றாங்கன்னா, எங்க அம்மாவுக்கும் கொடுக்குறாங்க, எனக்கும் கொடுக்குறாங்க, என் குழந்தைக்கும் கொடுக்குறாங்க, மொத்தமா சேர்த்து 101 தான் கொடுக்க போறாங்க. இருந்தாலும் அதை வரலைன்னு வச்சுக்கங்களேன், நான் முத நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், எல்லாரையும் போன் பண்ணிடுவேன், என்ன மாமா ஆச்சு, ஏன் மாமா கொடுக்கலன்னு கேட்பேன். இல்லம்மா அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொல்லுவாங்க. முதல்ல எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, இப்ப அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஜிபே ஆயிடுச்சுங்க. இப்போ 3 விஷயங்கள் மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம திருமணத்திற்கும் படப்புக்கும் நம்ம குழந்தைகளை வந்து நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போனீங்கன்னா அதிவிரைவில் உங்க குழந்தைங்களுக்கு திருமணம் நடைபெறும். குலதெய்வ கோயிலுக்கு வருடம் ஒரு முறையாவது நீங்களும் போகணும், உங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு போகணும். பேர் வைக்கும் போது கண்டிப்பா நம்ம பெரியவங்க பேரை சேர்த்து வைக்கணும். அதோட என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய அந்த நடுவீட்டு கோலம், சங்கூதரதை எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதாவது பிற்காலத்துல சொல்லி கொடுத்துக்கலாம், கல்யாண வயசுல சொல்லி கொடுத்துக்கலாம்னு நினைச்சா அந்த குழந்தை கேட்காதுங்க. ஏன்னா 5இல் வளையாது 50இல் வளையாது. அதனால சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதற்காகத்தான் ஏட்டுக்கல்வி என்ற ஒரு அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்டு பல ஊர்களில் உள்ள நகர்த்தார் சங்கங்களில் வாரம் ஒரு முறை ஞாயிறு என்ற விதத்தில் நடத்தப்படுகின்றது. நீங்க சொல்லிக் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்க 4 டீச்சர்ஸ் இருந்து நல்லபடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து கொண்டு வந்து கொடுத்து நீங்க கொண்டாந்து விட்டீங்கன்னா நாங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம கலாச்சாரத்தை வந்து உருவாக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்க உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும். காடு வெட்டி போட்டு கடிய நிலந்துரத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வெள்வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு, என்றைக்கும் நீங்காது இரு என்று கூறி இருக்கை சேர்கின்றேன். நன்றி, வணக்கம். பசியை போக்கும் வழிதான் கடவுளை அடையும் வழி என்பதை இந்த உலகிற்கு உணர்த்திய நன்னெறியாளர்கள் ஆக்கிவார்கள். எனது அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, குடும்பம் நகரத்தார் பெண்களை ஒரு வளையத்துக்குள் வைத்திருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. குடும்பம் நகரத்தார் பெண்களை ஒரு வளையத்திற்குள் வைத்திருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த வளையத்திற்குள் வைத்திருக்கிறது என்கிற கருத்தை நீங்கள் எல்லாம் ஆதரிக்கிறீர்களா? வளையத்திற்குள் வைக்கிறது, அது நமது பண்பாடு சார்ந்தது. அப்புறம் எனது இந்த கருத்தரங்க நிறைவுரையை 10 நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவள் சமூகம் முன்னேறிவிட்டது என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கவிதை எழுதினார். அவள் சமூகம் முன்னேறிவிட்டது, கருவிழி சிவப்ப வான கார்குழல் விரிந்து நீள இருபுற நெத்தி வேர்வை இன்ப துன்பங்கள் பேச
மறுவது இதழிரண்டும் மயக்கத்தில் காய்ந்து நிற்க திருமகள் வாடுகின்றாள் சிலை நடமாடவு போல. 20 10 தாண்டி இளமகள் பருவம் சென்றும் இல்லை, உறக்கமும் உணவும் இல்லை, கருவியிருக்கின்றாள் காதல் கலவியும் இல்லாதாக பல்வீதி தரையே எண்ணி படித்தது கண்ணீர் பொன்னி. சொல்வது யாருமே குற்றம், தோகையின் அழகை பார்க்கும் இல்லறம் தருவார் இல்லை எந்தமிழ் நாட்டின் கண்ணேன்னு பாடினார். ஆனா அதை பொய்யாக்கியவர்கள் நமது நகரத்தார் பெண்கள் எல்லாரும் படிச்சிருக்காங்க. இப்ப கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லக்கூடிய காலம் இன்னைக்கு நிலவி சமூகம் உலகத்திலேயே இருக்க முடியாது. நமது கல்வி வளர்ச்சியோடு, நமது தொழில்நுட்ப வளர்ச்சியோடு, நமது நன்னெறிகளும் ஒன்று கூடுமானால் நகரத்தார் சமூகம் தான் உலகத்திலேயே உச்சமான சமூகமாக நிலவும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்பு பெரியோர்களே, வீட்டை உருவாக்குகிறவர்கள் பெண்கள் தான். வீட்டை உருவாக்குகிறவர்கள், அதுக்கு உயிர் கொடுக்கிறவர்கள் பெண்கள் தான். இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஆட்சி 2 நாள் ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா செட்டியார்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டமா தான் இருக்கு, கொஞ்சம் கொண்டாட்டமா. அதே இது 2 நாள் போனா பரவாயில்ல, 20 நாள் போயிட்டா வீடு திண்டாட்டமா ஆயிடுது. வீடு மாறி போயிடுது, உருமாறி போயிடுது. ஆனா அவங்க வந்த உடனே அந்த உருமாறிய வீட்டை 1 மணி நேரத்திலேயே அவர்கள் சரி பண்ணி இருக்கிறார்கள். அதுதான் அவர்களிடம் நான் பார்த்து வியக்கிற விஷயம். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, செட்டியார்கள் வாழ்வின் இன்பத்தை அதிவிரைவிலேயே அடைந்து விடுகிறார்கள். எதுல அவசரம் பதட்டம், வாழ்க்கையினுடைய எல்லா இன்பங்களையும் அடைந்து விட வேண்டும் என்கிற ஆசை செட்டியார்களுக்கு உண்டு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது உண்டு. ஆனா ஆட்சிமார்களை நான் வியந்து பார்க்கிறேன், எல்லா விஷயத்தையும் வியந்து பார்க்கிறேன். செய்து பல முறை 1000 முறை செய்து சலித்து போன காரியங்களை கூட இன்றுதான் இப்போதுதான் செய்வது போல செய்வார்கள் ஆட்சிமார்கள். நான் ஒரு கணக்கு போட்டேன். ஒரு நாளைக்கு 10 தோசை, எத்தனை தோசை சுட்டு கொடுத்துருப்பாங்க எங்க தாயாரும் எங்க மனைவியும், எத்தனை தோசை? ஒரு நாளைக்கு 10 தோசைன்னா ஒரு வருஷத்துல எத்தனை தோசை? கிட்டத்தட்ட 30 வருட வாழ்க்கையில் 3 லட்சம் தோசை சுட்டுறாங்க சுட. அதே இட்லினா 6 லட்சம் இட்லி 30 வருட வாழ்க்கையில. அப்ப 50 வருட வாழ்க்கையில எப்படி இருக்கும் பாருங்க. இதை எண்ணி நான் வியக்கிறேன். இப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால கொஞ்சம் அதிகமாவே உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில போய் சேர்ப்போம். ஏற்கனவே அப்படிதான் நம்ம அம்மான்னு கூப்பிட்டு பழகிட்டோம். எங்க ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப கைய பிடிச்சி அவங்களை கூட்டிட்டு போனேன். அந்த கைகளை பார்த்தேன், எத்தனை தோசை சுட்ட கை, எத்தனை இட்லி அவிச்ச கை, எத்தனை சோறு போட்ட கை. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, உலகத்திலேயே சிறந்த மலர்கள் ஆத்தாவின் கைகள் தான். உலகத்திலேயே சிறந்த கைகள் ஆத்தாவின் கைகள் தான் என்பதை அப்போது நான் உணர்ந்தேன். அந்த கைகளை நாம் போற்ற வேண்டும். மனைவியினுடைய கைகளையும் ஆத்தாவினுடைய கைகளையும் மலர்கள் என்று கருதிவிட்டால் நமக்குள்ள பிணக்கே ஏற்படாது, காலமெல்லாம் மகிழ்ச்சி தான் இருக்கும். அதை நாம் நெஞ்சில் கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திரைப்பட பாடல்களை பாடினார்கள், எல்லாம் வரவேற்க வேண்டிய பாட்டு தான். ஒவ்வொரு நகரத்தார் பெருமகனும் 5 பட்டினத்தார் பாடல்களையாவது பொருள் உணர்ந்து மனதில் கொள்ள வேண்டும். நகரத்தார் என்பதற்கு அடையாளமாக நாம் கருதுவது நமது பண்பாடு ஓங்க, நமது கருத்துக்கள் எல்லாம் சிறந்து விளங்க, நாம் நெறி பிறழாத வாழ்க்கையை மேற்கொள்ள பட்டினத்தார் பாடல்களை அவசியம் நம்ம கை கொள்ள வேண்டும். பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்ணில் இறக்கும் போது கொடுபோவதில்லை, இடை நடுவில் கொடுக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் இறைவா கட்சி ஏகம்பனே. என்ன பொருள் தெரியுமா இது? இந்த பொருளை பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடை நடுவில் கொடுக்கும்
செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படிங்கிற பாட்டு எதையெல்லாம் சொல்லுகிறது என்றால், பயனுள்ள வாழ்க்கையை நீ வாழ், எல்லாருக்கும் பயனாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம்னு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது, பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்கிற நெறியை பட்டினத்தார் பாடல் சொல்லி தருகிறது. ஒரு பாடம் தான் சொன்னேன், ஒவ்வொரு பாட்டும் அப்படி நம்ம எல்லாம் படிக்க வேண்டாம். 5 பாடலை பொருளறிந்து செய்து கொண்டால் நம்ம ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். பட்டினத்தார் பாடல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதுக்குள்ள 1008 அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பாடல்களையும் அந்த நன்னெறிகளையும் நாம் கொண்டோமானால் நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா நம்ம கல்வியில் சிறந்து விளங்குகிறோம், தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறோம், பண்பாட்டில் சிறந்து விளங்குகிறோம். நம்ம மாதிரி ஒரு கல்வி வளர்ச்சியில் சிறந்த சமூகம் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நாம் நன்னெறிகளை குறைத்ததால் தான் சில விபரீதங்களை, சில நெருக்கடிகளை நாம் இங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நன்னெறிகளை நாம் பெருக்கிக் கொள்வோம். அறிவியல் படிப்போம், எல்லா மொழிகளும் படிப்போம், ஜெர்மன் படிப்போம், இத்தாலி படிப்போம், எல்லா மொழிகளும் படிப்போம். தமிழ் மொழிக்கு 10 நிமிடங்களை ஒதுக்குவோம் என்று அப்போது சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.